என் அகம் சரியா தப்பா? என் நகை இருந்ததில்ல, சரியா தப்பா? திருடிச்சா, பொய் சொல்லிச்சா, ஏமாத்திச்சா, அடுத்தவனை வாழக்கூடாதுன்னு யோசிச்சா? என்னுடைய நோக்கமெல்லாம் வாழணுன்றது தான் யோசிச்சு. மனிதர்கள் ஒன்றா இருக்குன்னு தான் நான் பேசினேன். இப்போ அவனா சொல்கிறான் பிரிக்கிறதுக்கான சக்தின்றான். என்ன எனக்கு அவமானமாகுது. எனக்கு நினச்சா புரியுதா? நான் பேசுனது எதுக்கு? ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு. என்ன சொல்கிறான்? பிரிவினவாதின்றான். இப்போ என்னாக அப்படி இருக்குது, அவன் ஆக அப்படி இருக்குது, இந்த சமூகம் ஆக எப்படி இருக்குது, சமூகம்ன்றதோட பார்வை எப்படி இருக்குது, இது சமூகம் எப்படி புரிஞ்சுக்குது? இப்போ அகமாக இருக்கட்டும் புறமாக இருக்கட்டும், நான் கற்றுக்கினேன், நான் சரியாக கற்றுக்கல, யார் புரிஞ்சுக்கணும்? கற்றுக்கிறது தப்புன்னு யார் உண்ணும்? சும்மா இப்போ வந்து இங்கே கற்றுக்கிறதே உன்னால் விட முடியலையே, ஜென்ம ஜென்மமாக கற்றுன்னு வந்து எப்படி விடுவேன்னு கேட்குறேன். கொடும்பாவி நம்ம எப்படி? நான் எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் எப்படியும் எதற்காகவும் என் கொண்டாட்டத்தை இழக்க மாட்டேன். யாருன்னு? ஏன் குள்ளநரி கூட்டம் வந்து குறுக்கிடும், நல்லவர்க்கு தொல்லை தந்து மடக்கிடும். இல்லை எல்லளவும் கலங்கிட்டு நிற்காதடா, அவனை எருமனுக்காக தயங்காதேடா. சத்தியமே. சத்தியம்னா நான் வாழணும், நீ வாழணும், அதான் சத்தியம். சத்தியம்னா என்ன? உன் அகம் எப்படி இது? இன்னொருத்தர் அசிங்கப்பத்தை தான் நினச்சிக்குது. என்னை வாழ்த்துறதாயிடுமே, என்னை அசிங்கப்பத்த முடியவே முடியாதியா? அங்கந்தானே ஏன் வந்தேன்? ஐ ஆம் த சிங்கம். நீ தான் ஆவாயிச்சத்துக்கு வந்துக்கிறவன். ஆவாயிடி நான் சிங்கம். நீ பேசினா என்னுடைய அழிச்சிடுவேன். நான் என்ன பண்ணுவேன்? நான் அமைதியாகிட்டேன்னா நான் சிங்கம் ஆகிடுவேன். நான் பேசினா நீ இன்னும் என்ன ஆகிடுவேன்? உன்னால் அது மேலே பேச முடியாதியா? நினைக்கிற உரிமை மட்டும் உனக்கு எங்கேருந்துடா வந்தது? இல்லை எதை ஒன்றா நினச்சிக்கிற, என்ன ஒன்றா நினைக்கிற? சனியை ஒருத்தனை பற்றின புறத்தை பார்த்து நீ எப்படி ஒரு முடிவு எடுக்கலாம்? இல்லை புற பையன் நடிகனாச்சே, நடிக்கிறது தான் புறன்றதே. எப்படி நடிப்பான்? எல்லாம் சிவாஜி கணேசன் தான். நம்ம அவரை தான் ரொம்ப நடிகர்னு சுற்றி என்ன பண்ணுங்கிறான், அவார்டு கொடுத்துக்கிறோம். ஆனால் ஒருத்தரையும் உசாராக பாரு, உலகமாக நடிப்படா சாமின்னுவேன் பாரு. கடவுள் விஷயத்தில் அகம்புறம் வேற. உனக்கு கொடுக்கப்பட்ட உடல் கடவுளால் ஆனது. உனக்கு கொடுக்கப்பட்ட உடல் எதனால் ஆனது? நீ போடுற உடை உன் உடம்பை பாதுகாக்கிறதுக்காக. புரிஞ்சுக்கினேன்னா இந்த புறம் மற்றவனுக்காக இல்லைன்னு புரிஞ்சிச்சேன்னா என்ன பண்ணிக்கலாம்? நீ உன் துணியை எப்படி தேர்ந்தெடுக்கலாம்? உனக்கு புரியுதா? புறத்தை உன் உடல் உனக்கானது, அந்த பக்கம் உள்ளமும் உனக்கு தான். உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் பொருளை. இந்த புக்கெல்லாம் யாருக்கு அப்படிங்கன்னா உள்ளத்தை சரியாக ஆராய்ச்சி பண்ணி தனியாக புரிஞ்சவனுக்கு தான். நீ பண்ணி என்ன பண்ணுறது? கண்டதெல்லாம் புறம் ஒரு மாதிரியும் அகம் ஒரு மாதிரியும் அசிங்கசியமாகவும் இருக்கும். நான் உனக்கு சொல்கிறேன், புறத்தை பற்றினா நீ அக்கறை எடுத்துக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. விட்டுரு. அகத்து மேலே அக்கறையாரு. ஏன்னா கடவுள் வாழ்கிற இடம் உள்ளம், வெளியே இல்லை. கடவுள் எங்கே இருக்குது? உனக்குள்ள. உன் அகத்தை சுத்தம் மொத்தணும். உள்ளத்துக்கு ஒன்று சொல்லி வை, கடவுள் விசேஷம், என்னை படைச்சது. நான் ஒரு விசேஷம், கடவுள் படைச்சது. புரியுதா நான் சொல்கிறேன்? நான் ஒரு விசேஷம். வாழ்ந்துட்டு போ. அகத்தில் தெளிவாரு. அகம் புறம் என்று தமிழன் மனித வாழ்வை இரு கூறுகளாக பிரித்து பல்வேறு இலக்கியங்களை படைத்துள்ளான். நான் ஒரு தமிழன், தமிழ் மாணவன் என்கின்ற வகையில் அகம் புறம் புரிந்து கொண்டதால் நான் உங்களோடு என் புரிதலை பகிர்ந்து கொள்கிறேன். அகத்தை திருத்தினா புறத்தை பளிச்சுன்னு இருப்பேன். நான் அகம் திருந்தி தான் இப்படி வந்துக்கிறேன். நான் இந்த இடத்துக்கு வந்துக்கிறதுக்கு காரணம் என்னான்னு கேட்டால், என் அகம் என்ன பண்ணுது? திருத்தப்பட்டது. ஜாதி எனக்கு கிடையாது, ஆண் பெண் பேதம் எனக்கு கிடையாது. புரியுதா? உங்கள் ஒழுக்க முறை செல்லாது. அது நான் கிடையவே கிடையாது. எனக்கு கடவுள் தெரியும். எனக்கு என்ன தெரியும்? கடவுள் தெரியும். உனக்கு கடவுளை உணர்த்த முடியும். வெயிட் பண்ணி தான் ஆகணும். நான் சொல்கிறபடி கேட்டு தான் ஆகணும். நீ கீழ்ப்படிவியோ, ஒத்துப்பியோ, உணர்ந்துப்பியோ, இல்லை சரணகதியாவியோ எனக்கு தெரியாது. என்ன கதி ஆனாலும் உன் இஷ்டம்தான். ஆனால் எனக்கு என்ன தெரியாது? ஒழுக்க போதனை பண்ண. இவ்வளோ பேசுகிற ஒழுக்க, இதெல்லாம் ஒழுக்க போதனை கிடையாதுங்க. உங்களை நீங்களே ஒழுக்கமாக ஆக்கிக்கிறதுக்கான போதனை. என்னுடைய போதனை என்ன கிடையாது? பல்வேறு தலைப்பு இன்னைக்கு அகம் புறம்.
அகம்னா உடம்பு, புறம்னா வெளியா. உங்கள் புழக்கடை தோட்டத்தில் இல்லை எங்கள் புழக்கடை தோட்டத்துள் வாவியுள் அப்படிலாம் போட்டு வச்சோம். புறம்னா வெளியா. உடம்பு மேலே போட்டுக்கிறது சட்டை. இப்போ எப்படி எடுத்துக்கணுன்னா உடம்பும் உடையும்னு எடுத்துக்கணும். அகம் புறம் எடுத்துக்கலாமா, உடம்பு உடைன்னு எடுத்துக்கலாமா? என்ன உடம்பும் உடையும் எடுத்துக்கினீங்கன்னா தெளிவாக புரிஞ்சிடும். சோப் போட்டு குளிக்கிறோம், சோப் போட்டு துணி துவைக்கிறோம், துணியை துவைக்கிறோம் அது வெளியா, குளிக்கிறோம் அது உடம்புக்கு. இப்போ உடம்பு தோலே வந்து வெளியேன்னு வச்சுக்கோம், பார்க்குறோம் தோல் வெளியோ. தோல் வெளியேன்னா சதை உள்ளோ. அப்போ வெறும் தோலும் சதையுமானா இல்லை, தோலும் சதையுமா அப்படின்னா இல்லை. தோல் சதை இல்லாமல் நான் இல்லை, ஆனால் தோலும் சதையுமா பற்றி பேசுதானே அது இல்லை. இப்போ அகத்தில் இப்படி ஒன்று எடுத்துக்கலாம். ஒன்று உடம்பு சட்டை, இன்னொன்று உள்ளம் உடம்பு. உள்ளே போனால் உள்ளம் அல்லது மனம், மனமும் உடம்பும். உடம்பு புறம்னா உள்ளம்னா அகம். இப்போ நாளாக்கிட்டோம். ஒன்று இப்போ என்னென்ன வச்சுப்பார், உள்ளம் உடம்பு, ஆல்மா உடம்பு சட்டை, 2 இடத்துல உடம்பு வந்துச்சு. அப்போ 3 தான், உள்ளம் உடம்பு சட்டை. இப்போ உள்ளமும் உடம்பும் அகம், உடம்பும் உடையும் புறம். அப்போ உடம்பு 2 இடத்துல தலைப்படுது. எங்கெங்க அப்படின்னா அகத்துலேயும் உடம்பு தலையாய் பணி செய்யுது, புறத்துக்கும் உடம்பு தலையாய் பண்ணுது. புறத்தில் உடம்பு விசேஷம், அகன்னு உள்ள பக்கம் போனோம்னா அந்த 2ல் உள்ளம் விசேஷம். ஸோ 2 இடத்துலையுமே உள்ளமும் உடம்பும் இருக்குது. இப்போ உடை ஒரு பக்கம் இருக்குது, உள்ளுக்கிற உள்ளம் ஒரு பக்கம் இருக்குது, உடம்பு 2க்கும் இருக்குது. புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அகம்னா உடம்பு, புறம்னா உடை. புரியுதா? இது டெக்னிக்கலாக இருக்கிற மாதிரி தெரியும். எதுக்குன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ அகம்னா உள்ளமும் உடம்பும் சொல்லலாம், புறம்னா உடையும் உள்ளமும், உடையும் உடம்பும் சொல்லலாம். அப்போ புறத்தில் வேலை இருக்குதானா? இருக்குது. ஆமாம். நீங்கள் எந்த மாதிரியான துணி போட்டுக்கிறீங்க, எந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரெஸ் பண்ணுறீங்க, எப்படியெல்லாம் நீங்கள் மேக்கப் பண்ணிக்கிறீங்க, எப்படியெல்லாம் நீங்கள் வாழ்கிறீங்கன்னு பார்த்து உங்களை ஒருத்தர் முடிவுக்கு பண்ணுறார். கரெக்ட் தானா? இதில் நாடக பாவம் இருக்குது. எதில்? புறத்தில் நாடக பாவம் இருக்குது. நல்ல மாதிரி வேடம் பண்ணிக்கலாம், சாமியார் மாதிரி வேடம் பண்ணிக்கலாம், மத சடங்குகளுக்கு ஏற்ற மாதிரி வேடம் பண்ணிக்கலாம், மதத்துக்கு ஏற்ற மாதிரியான வேடம் பண்ணிக்கலாம். உனக்கு சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே இந்த புறத்தே நீ எப்படி வேடம் அணிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. வெளியெல்லாம் எந்த மாதிரி வேடம் போட்டவங்களாம் சரி அப்படின்றாங்க. ஆஃபீஸ் போனாக்கா ஒரு ட்ரெஸ்ஸு, வீட்டில் இருந்தால் ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு சின்ன சின்ன சாதாரண ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போனால் ஒரு ட்ரெஸ்ஸு, டிஷர்ட் போட்டுன்னு போகிற இடம், சட்டை போட்டுன்னு போகிற இடம், இன் பண்ணி பெல்ட்டு போட்டு போகிற இடம் அப்படின்னு பலவிதமாக நம்ம வெளியே உடையில் வச்சுக்கிறோம். பளிச்சுன்னு போட்டால் ஒரு உடை, பக்குவம் இல்லாத ஒரு உடை, அந்த மாதிரி உடைகளும் என்ன பண்ணுறோம் விதவிதமாக போடுறோம், போட்டுன்னு வாழ்கிறோம். அப்போ பலவிதமானது இங்கே புறத்தே இருக்குது. புறத்தை எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாதுன்ற ரூல்ஸு ரெகுலேஷன்லாம் ரொம்ப காலமாகவே பேசிக்கிறாங்க. ஒரு மன்னன் அப்படின்னு சொன்னால் அவன் ஆட்சி செய்கிற விதம், ஆட்சி செய்து ஆட்சியாளர்கள், அந்த நாடு, நாடோட அமைப்பு, மக்களோட அமைப்பு, மக்கள் பற்றின விஷயங்களெல்லாம் பேசினா அது என்னன்னா புறத்தை பற்றி பேசுறது. புறநானூறுன்னு 400 பாடல்களை தொகுத்து பழங்காலத்துலேருந்து இப்போவும் புறத்தை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. கதைனா, சினிமா, ட்ராமா, நாடகம்லாம் நீங்கள் பார்த்து என்ன பண்ணுறீங்கன்னா புறத்தை அங்கே இருக்கிற அழகு, அந்த இதுங்க அட்மாஸ்பியர், அந்த இதெல்லாம் பார்த்து நல்லவங்களாம் இப்படி உடை அணிப்பாங்க, நல்லவங்களாம் அதுங்களாம் இப்படி உடை அணிக்க மாட்டாங்க, நாகரிகம் இது நாகரிகமான உடை இல்லை, இது அசிங்கமான உடை, இது கேவலமாக இருக்குது, நல்லா இருக்குது, இதெல்லாம் பெரிய பேசிக்கிறோம். புறம் ஒரு விஷயமே இல்லை, அகம்தான் ஒரு விஷயம். அக்கடான்னு நாங்கள் உடை போட்டால், துக்கடான்னு நீங்கள் எடை போட்டால் அதுக்கு ஒரு தடா, நான் உள்ளத்திலே நல்லவன் அப்படின்னு சொல்லி வெளியே ஒட்டுனுது. இப்போ உள்ள ஒன்று வச்சுன்னு வெளியே ஒன்று பேசுகிறாங்கன்ற மாதிரிலாம் ஒன்று பேசிக்கிறாங்க. சரி, உள்ளம் சரி, உள்ளம் உடம்பு வந்து இறைவன் கொடுத்தாருன்னு புரிஞ்சிச்சு. இப்போ இறைவன் படைத்த இந்த உடம்பு போதும் தானே? உடம்பு போதாதான் தானே? நாய், பூனை, சிங்கம், புலி, கரடி எல்லா உயிரினமும் என்ன போகிறதுன்னு நினச்சிங்குது? உடம்பு போதும் தானே நினச்சிங்குது. மனிதனுக்கு புறம் தேவையா? புறம் தேவையில்லை. ஒதுக்க முடியும், சட்டை போடாமல் வாழ முடியும். அப்போ மானம் எங்கே இருக்குது? அப்போ உடம்புல இல்லை. மானம் உடம்புலையா, உடையிலையா? மானன்னு ஒன்று சொல்கிறோம்ல, அது உடையிலையா, உடம்புலையா? உடை இல்லாமல் பார்த்தாக்கா மானம் போயிடுச்சா?
இப்போது ஒருத்தர் உள்ளொன்று புறம் வைத்து பேசுவார் சொல்கிறதுக்கு உனக்கு என்ன புரிஞ்சிச்சு, நீ இப்படி பேசுகிற அப்படி பேசுகிறலாம் கமாண்ட் எழுதி வச்சுருந்தானுங்க. உள்ளம் சரியாக இருந்ததுன்னா உடை போடுவேனா போட மாட்டேனா, உடை போடுற உள்ளம் சரியா, உடை போடாத உள்ளம் சரியா? உள்ளம் இருக்குது இல்லை, ஒரு தெளிந்த உள்ளம் அல்லது தெளிந்த மனம். ஏன் உள்ளம் கூட மனம்னா சாதாரணமாக புரியும் தானே. மனம் சட்டை போடுற மனம் சரியான மனமா, சட்டை போடாத மனம் சரியான மனமா? என்னங்க? பாத்ரூமில் குளிக்கும் போது போடாமல் இருக்கலாம், வெளியெல்லாம் போனால் போட்டுன்னு போனோம். அப்போது ஒருத்தர் ஒரு மாதிரி நடிக்கணும், அப்படித்தானே? ஒரு மாதிரி இருக்கக்கூடாது. நான் மனத்தெளிவுன்னா நான் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, அதான மனத்தெளிவு. மனசு தெளிவாக இருக்குதுன்னா நான் புறத்தே எப்படி இருக்கணும்னா இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும். கரெக்டா? அப்போ மனம் என்னவா இருக்கக்கூடாது, எனக்கு ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு விஷயத்தை நான் தேர்ந்தெடுத்தபடி இருக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் மஞ்சள் சட்டை போடுறது, இல்லை எப்போ பார்த்தாலும் நீல சட்டை போடுறது, இல்லை எப்போ சட்டாலும் கருப்பு சட்டை போடுறது, இல்லை எப்போ பார்த்தாலும் காவி சட்டை போடுறது தெளிந்த மனம் இல்லையா? இதை தான் சிவகாமத்தில் அவர் சொல்லிட்டார், வேடதாரிகள்ட்டார். வேடம், அது வேடம் போடாமல் வெளியே போக முடியாது. ஏன் வேடம்னு சொன்னாங்கன்னா, வேட்டையாட போகிற நீ இந்த சமூகத்தில் போய் நீ வாழ கற்றுக்கின. விலங்குகளெல்லாம் வேட்டையாடுறதுக்கு பல்லு மூக்கு வாய் கண்ணு வச்சுன்னுக்குது, பொறிகளை வச்சுன்னு வேட்டையாடிட்டு வாழ்ந்துட்டு போயிடுது. மனிதன் என்ன வச்சுங்கிறான் அப்படின்னு கேட்டால் மேக்கப் தான் வச்சுங்கிறான். வணக்கங்க, வணக்கம் சாமி, மேல்மட்ட குழு உறுப்பினர்களுக்கு வணக்கம், வல்லரசு வெல்லட்டும். ஒருத்தர் ஸ்டைலு, ஐயாவுக்கு வணக்கம், அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஒருத்தர் ஒரு டிசைனில் இருக்கிறாங்க. ஏன் இது எங்கே நடக்குது? எல்லாருக்கும் தெளிந்த மனம் தானே, எது சரியானதுன்னு சொல்ல முடியுமா? வேடம் எப்படி? அதனால் வேட்டையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி அவன் எதை வேட்டையாட போகிறானோ அதுக்கேற்ற மாதிரி. அப்படித்தானே? அப்போ போட்டுக்கிற வேஷம் எதுக்கு? வில்லம்பு மாதிரி தான். இந்த சமூகத்துலேருந்து நீ ஏதோ பெறத்துக்காக தான் என்ன பண்ணுகிற நீ? இந்த சமூகத்துலேருந்து எதுவும் பெற வேண்டியது இல்லைன்னா அப்போ நான் ஒரு சமூக விலங்கு, இந்த சமூகம் என்ன சொல்லுதோ அதை நான் செய்யணும். அப்போ புறத்தே என்ன இருக்குதோ அதெல்லாம் பார்த்து நானும் என்ன பண்ணிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். அப்போ எனக்கான ஒரு கூட்டம், எனக்கான ஒரு பாதுகாப்பு இருந்தால் நான் அதுக்கேற்ற மாதிரி நடந்துப்பேன். சரிதானே? இப்போ நான் பட்டனை மாற்றி போட்டு ஒரு சப்பன் தொங்க விட்டுன்னு ஒரு கையை கட் பண்ணி போட்டு ஒரு பேண்ட்டை கீச்சின்னு போனால் என்ன சொல்ல? என்ன ஏன்? அப்போ புறத்தே எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கிறாங்க, நான் எப்படி இருக்கிறேன்? வேறு மாதிரி இருக்கிறேன். இது நான் பர்மனெண்ட்டாகவே போட்டுன்னு நான் கான்ஷியஸாக பேசியிருந்தேன்னா என்ன நினைப்பாங்க? என்னோட அடையாளம் ஆயிடுச்சு. அப்போது புறத்தை நான் என்ன செய்ய முடியும்னா, நான் புறத்தை புரிஞ்சுக்கணுன்னா, புறத்துக்கிட்ட நான் வாழ தெரிஞ்சுன்னா, வேடத்தை என் விருப்பத்தில் நான் என்ன பண்ண முடியும்? மாற்றிக்க முடியும். அப்படி மாற்றிக்கணுங்கள தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பெரியாளுன்றீங்க. பெரியாள் யார்? நான் சொன்னது அப்படியே உள்டாவாக யோசித்துப்பார், புரியும் உனக்கு. புரியலனாலும் உனக்கு பிரச்சனை இல்லை, புரியுதா? எது வரைக்கும் நிர்வாணமாக இருக்கலாம்னு நினச்சிருந்தா சட்டம் மட்டும் போட்டுன்னு வேஷ்டியெல்லாம் அவுத்து போட்டுருந்தா நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க? ஒருத்தர் சட்டம் மட்டும் போட்டுக்கினார். ஏன்னா வயலில் வேலை செய்கிறவங்கள பார்த்தாரு, அவர் சட்டம் மட்டும் போட்டுருந்தார், வெயிலில் படுதுன்றதுனால. சேர்பட்டால் வேஷ்டியெல்லாம் போயிடுமேன்றதுனால வேஷ்டியை அவுத்து வச்சுட்டாரு. கோமனமும் எதுக்கு பாரமான்ட்டு என்ன பண்ணிட்டாரு? கோமனத்தையும் அவுத்து வச்சுட்டு தலைப்பாவும் சட்டையும் போட்டுன்னு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அவரை பார்த்துட்டு ஒருத்தர் இந்தியாவில் இவ்வளோ பேர் சட்டை போடாமல் இது வேஷ்டி கட்டாமல் கோமனம் கட்டாமல் இருக்கிறாங்கன்னு நினச்சின்னு அப்படி ஒருத்தர் சுற்றி இருந்தால் என்ன சொல்லியிருப்பீங்க நீங்கள்? தெரியாது. அவரையும் நீங்கள் பெருசாக சொல்லியிருப்பீங்க. அது என்ன எல்லாத்தையும் நீங்கள் பெருசாக சொல்லுவீங்க தானே. உங்களுக்கு என்ன காசாக போனோமா எவனா எதாவது சொன்னால் அப்படி கற்றுப்பீங்க தானே. ஸ்கூலில் என்ன பாடம் கற்றுக்குனீங்களோ அது தானே பேசி நிற்பீங்க. எப்படின்னா சிந்திப்பீங்களா என்ன? புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? தென்னாட்டுக்கு வந்த ஒரு பெரிய மனுஷன் ஒரு ஆளை பார்க்குறாரு, அவர் சட்டை மட்டும் போட்டுனுக்கிறாரு, கோமனமும் வேஷ்டியும் கட்டலை, அதனால் அவரும் அதே மாதிரி போட்டு சுற்றிங்கிறேன்னு சொல்கிறார். நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கேட்குறேன். பண்ண மாட்டாருன்ற தைரியத்தில் பேசிக்கிறீங்க, அப்படித்தானே? பண்ணியிருந்தான்னு கேட்குறேன். நான் சிந்திக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டு நான் என்ன பண்ண முடியாது? எஜுகேட்லாம் பண்ண முடியாதியா? புறத்தை எப்படி இருக்கணும்னு உனக்கு என்ன சொல்லித்தரல. ஆனால் எப்படி இருந்தாலும் நீ புறத்தை நீ எப்படி வேணாலும் உன்னை என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன். எல்லா மாற்றங்களையும் யாரால் கொண்டு வர முடியும்? கொண்டு வராங்க, கொண்டு வரானுங்க. பிளாட்டினத்தை எடுத்து போய் ஸ்டார் மாதிரி பண்ணி கண்ணில் சொருணுங்கிறான்.
சொருவி காமிச்சு வாழ்ந்துங்கிறவங்க இருக்கிறாங்க தனியாக. என் பேர் மீனா குமாரி பார்த்தீங்களா, நாக்கில் குத்தி தொப்புளுக்கு கம்பல் போட்டுங்கிறவங்க பார்த்துக்கிறீங்களா? இதெல்லாம் எங்கே இந்த புறத்தை பண்ணுறாங்க தானே, காதில் ஃபுல்லாக நடக்குது தானே. அப்போ புறத்தை என்னென்ன பண்ண முடியும்? நான் புரிஞ்சா, புறம் புரிந்தால் புறத்தை எப்படி நடந்துக்கலான்னு எனக்கு புரிஞ்சிச்சேன்னா நான் என்ன பண்ணலாம், நான் புறத்தையும் மாற்றலாம், திருத்தலாம், கூட்டலாம். அந்த மாதிரி மாற்றி திருத்தி கூட்டி பெருக்கி வகுத்து தான் நம்ம இப்படி ஆகிறோம். புரியுதா? நம்ம எடுத்தோடனே பேண்ட் சட்டை போட்டோமானா இல்லை, புறத்தே திருத்தக்கூடாது, புறத்தே இப்படி தான் இருக்கணும்னு ஒரு ஒழுக்க முறையை சொல்லி கொடுத்துருக்குறான். சில பேர்லாம் மக்களே வந்து பார்க்குறது ஆச்சரியப்பட்டு விட்டார். இங்கெல்லாம் டெய்லரே இல்லை, எல்லாம் என்ன பண்ணுகிறானுங்க, ஆப்னேக்கடா சுற்றி நிற்கிறானுங்கன்னாரு. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ புறத்தை புரிஞ்சிக்கல, புரிஞ்சிச்சேன்னா எப்படி இருக்கலாம்? நான் இந்த சமூகம் என்ன வேணா சொல்லலாம், ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறேன், என்ன இனிஷியலாக பைத்தியன்னு சொல்லியிருக்கோம். அப்போது எவன் புறத்தை எப்படிங்கிறான்றதை பொறுத்துன்னா அவன் செய்கிற செயல், அவன் வாழ்ந்த விதம், மற்ற ஏரியாவை பொறுத்து தான் இந்த புறத்தையும் அவன் என்ன பண்ணிடுது, அடையாளமாக ஆக்கிடுது. ஒரு சின்ன மீசை வச்சா நீங்கள் அடையாளம் சொல்லுவீங்க ஒரு ஆளை, எப்படி? அப்போ அந்த சின்ன மீசைக்கு சொந்தம் அவர் மட்டும்தான், வேறு யாருன்னா வச்சா நீங்கள் என்ன சொல்ல மாட்டீங்க? ஹிட்லர் மாதிரி வச்சுக்கிறாருன்னு வைங்க. சார்லி சாப்ளின் சொல்லுவீங்களா? சார்லி சாப்ளின் அப்படி தான் வச்சுருந்தா தெரியுமா உங்களுக்கு? என்னை கேட்டால் சார்லி சாப்ளின் தான் ஞாபகம் வருவான். உங்களுக்கு ஹிட்லர், எனக்கு சார்லி சாப்ளின். இன்னும் 4-5 பேர் இருக்கிறாங்களா? உங்கள் பக்கத்து ஊரில் யாருன்னா வச்சுருந்தா என்ன சொல்லுவீங்க? கோவிந்து ஞாபகம் வராது உனக்கு, குப்பை ஞாபகம் வராது, சுப்ப ஞாபகம் உனக்கு வராது. ஏன் வரல? இல்லை, அதே மாதிரி சின்ன மீசை வச்சுங்கிறவரே. அப்போ எனக்கு அண்ணா சொல்லிக் கொடுக்கணும் இது நல்லதுன்ட்டு. நான் என்ன சொல்லணும் அதை பார்த்துட்டேன்? இப்போ நீ சரியா நீ தான் நல்லதுன்னு சொல்கிறியா? நல்லதுன்னு நீ கண்டுபிடிச்சி சொல்கிறியா? யாருன்னா சொன்னதை சொல்கிறியா? யார் என்ன போட்டுருந்தா நல்லாக்குதுன்றிய? உண்மையிலேயே நீ நல்லாக்குதுன்னு பார்த்து சொல்கிறிய நீ? நான் எனக்குள்ளே தெரியும் அது எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டுனுக்கிறேன்ட்டு. நல்லாக்குதுன்னு என்ன கேட்கணுமா, நீ சொல்லணுமா? நான் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு நல்லாகுதுன்னு நான் சொல்லணுமா, நீ சொல்லணுமா? கோட்டு போட்டுன்னு கை கூட தூக்க முடியாமல் கஷ்டப்படுனுங்கிறேன்னு யாருக்கு தெரியும்? இப்போ புறம் எப்படி இது, எப்படி ஆகுது? விருப்பத்தில் இருக்குது விட்டு புரிஞ்சிச்சு நினைக்கிறேன். புறம் உன் விருப்பத்தில் இல்லை. இப்போ அகம், புறமே இவ்வளோ புறம்போக்கு தனமாகுது. வெளியே பார்க்குற புறமே புறம்பு. அகத்தை பற்றி என்ன சொல்ல, உனக்குள்ளே என்ன பண்ணுன்னு யாருன்னா தெரியும்? தேக்கு மேலே இங்கே தான் உட்காந்துக்கிற மாதிரி இருக்குது. எங்கெங்கே போய்ங்கிறான்னு யாருக்கு தெரியும்? உள்ளுக்குள்ளே வியாபாரம் போகலாம், இல்லை பிஸ்னஸ் என்ன நடக்கலாம், இந்த கொடும்பாவி இப்படியெல்லாம் பேசிங்கிறான்னு திட்டினுக்கலாம், இல்லை இவ்வளோ நல்லா பேசுகிறாரே அப்படின்னு நினைக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் எனக்கு குருவாகிறேன்னு நினச்சிருக்கலாம், இப்படிப்பட்ட மனிதன் எனக்கு குருவாகிறேன்னு நினச்சிருக்கலாம். அதே தான் அப்படின்னு தானே. ஐயோ தேக்கே பார்த்துக்கிற மஞ்சளாக ஒரு சட்டை போடணும் அன்டோனி இந்த பக்கங்கிற என் பேரையும் சொல்லியா சொல்லலாம். அருணகிரி ஒரே சிரிப்பாக இருக்கலாம், என் பேரையும் சொல்லாமக்கிறேன் என்னையும் சொல்லிடலாம். வேலுமணிக்கு என் பேரை பச்சிருவாரான்னு ஏங்கலாம். வேலுக்கு வேலுமணி சொன்னியே, வேலு மட்டும் சொல்கிறியா, கூட முருகனை சேர்த்து சொல்ல, அது நான் தான் புரியணும்னு பேசலாம். உள்ளே எப்படி இருக்கும்? உள்ளே எப்படியா? இது என்னாச்சும் பார்த்துக்கிறது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லலாம். உள்ளத்தை யாருன்னா பார்த்து வரணும் உள்ள நல்லா இருக்குதுங்க சொல்ல முடியும்? ஏன் கொடும் பாவி ஆகிட்டுக்கிறான் மனுஷன்? இல்லை இப்படி வச்சுக்கிறான் முகத்தை. உள்ளன்னா ஒரு பயணம் ஒரு 4 கிராம் 5 கிராம் தரல, எல்லாம் அந்த இத்து போன மாலை போட்டு வந்து உட்காந்துக்கிறானுங்க. உள்ளம் ஆளுக்கு 100 ரூபாய் குத்துந்தா கூட அதெல்லாம் தேறி இருக்கும். அது என்ன ஆச்சு, நாளைக்கு காஞ்சிடும் எடுத்து போய் செடி போட்டுற போகிறானுங்க. ரொம்ப நான் போட்டு கட்டுற மாதிரியே வாங்கினே வந்து நிற்கிறானுங்களே. உள்ள சொல்கிற மாதிரியே வெளியே சொல்லிட்டேனா? என்னடா எப்போ பார்த்தாலும் 100 ஆளுக்கு ஒரு 100 200 500 கொடுத்தா என்ன ஆகும்? வாரம் ஒரு கலெக்ஷன் ஆகும். மாலை மட்டுமே வந்து என்ன ஆக போகுது? கரெக்ட் தானே? அப்படின்னு நினைக்கலாம். நான் ஒருத்தன் இங்கே இருக்கிறதுனால செம்பேட்டில் மாலை நிறைய வியாபாரம் ஆகுது.
எனக்கு சோறு தண்ணியெல்லாம் எனக்கு கச்சிச்சு. அந்த பூ வச்சு கட்டிங்கிற ஒரு வியாபாரி வாழ்வார். எனக்கு இத்தனை மாலை போட்டாங்கன்றதை விட இத்தனை பேருக்கு காசு போய் சேர்ந்தது. அந்த செடி விவசாயம் பண்ணவன் போயிடுச்சு நிற்பான், வாங்கி வந்தாங்கன்னு. இந்த மாலை போட்டதுனால அவன் போயிடுச்சு நிற்பான். நான் ஒருத்தனே காசு வாங்கிறதுக்கு பதில் இத்தனை பேர் போயிச்சாங்கன்னு உள்ள நினைக்கலாமா? கரெக்ட் தானே? இப்படி ஒன்றும் நினைக்கலாம். இப்போது நான் உள்ள இது மாதிரி துட்டு கொடுக்காமல் போயிட்டாங்களேன்னு தெரிஞ்சிச்சு. இவங்களெல்லாம் நான் வந்து இவங்ககிட்டலாம் நான் நல்ல பேர் எடுக்கணுன்றதுக்காக உள்ளே இந்த மாதிரி ஒன்று வச்சு இன்னும் வெளியே என்ன சொல்லலாம், இந்த மாதிரி இவ்வளோ பேருக்கு வியாபாரம் ஆச்சு, நீங்கள் நல்லது பண்ணீங்கன்னு சொல்லலாம். பொய்யும் கூட என்ன பண்ணலாம், நான் சொல்லலாம். அப்படித்தானே? இப்போ இந்த மாதிரி ஒன்றை வச்சுருந்தா உள்ள ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், உறவு கலவாமே வேண்டும்னு உள்ளே வச்சுங்கிறேன் நான்ட்டே ஏதோ ஒரு கர்மத்தை அது அப்படியே வெளியே சொல்லலாம். சொல்லலாமா சொல்லக்கூடாதா? ஏன் எனக்கு ஜாவிது பார்த்தோன்னே இவ்வளோ கருப்பாகிறானே, ஆல்ரெடி வெள்ளையார் ஒன்று கூட உள்ள கருப்பாக தான் இருக்குமே, அது எவ்வளோ கருப்பாக இருக்குமோ தெரியலையேன்னு பார்த்தா என்ன பண்ணுறது? பார்க்கறதுக்கே கருப்பாகிறான். அது வர உள்ள நம்ம வெள்ளையாகிற நமக்கே எப்படி இருக்குது, கருப்பாகுது. உள்ளவனுக்கு வந்துச்சு சொன்னால் ஒத்துப்பீங்க, நாகரிகமாக பேசுகிறான்னு இப்போயே கமெண்ட் எதனாலும் எழுதுவோம். கரெக்ட் தானே? எதுனா எது வேணா எது மாட்டானா? அப்போ உள்ளதெல்லாம் என்ன பண்ண முடியாது? ஏன் ஒரு கல்யாணத்துக்கு போனால் நல்ல புடவை கொடுக்கலன்னு கட்டலையானாக்கா கூப்பிட கூட மாட்டாங்களேன்ட்டு இறந்து என்ன பண்ண போகிறா ஒத்தியை வாங்கின்னு போகிறா. அந்த அலுமினியம் செயினை எத்தனை வாட்டி தான் இது போட்டு இதில் நினைக்கிது, காப்பரில் போட்டு நினச்சி என்ன பண்ண போகிறா, பாலிஷ் போட்டு. எதுக்கு? புறத்தே நடிக்க வேண்டியதாக இருக்குது. அகத்தே இருக்கிறத சொல்லவே முடியாதபடி தான் இருக்குது. இந்த சமூகத்தில் போய் எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? இருக்குன்னா சொன்னால் ஒத்துப்பாங்களா? சாப்பாடு இன்னும் கொஞ்சம் போடுங்கன்னு தாங்குது. சும்மானா போன உடனே வீட்டுக்கு வாங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்றாங்க. சரி போடுங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்? கேட்க மாட்டேன்ற தைரியத்தில் தான் என்ன சொன்னாங்க, அவங்க சாப்பிடுங்கன்னே சொன்னாங்க. என்ன மாதிரி பாவிங்கெல்லாம் போடுங்க சாப்பிட்றேன்னா என்ன பண்ணுறது? நான்லாம் அந்த மாதிரி ஆள் தான். என்ன சாப்பிட்றேன் கொடுங்க, என்னடா இருந்தாலும் கேட்க மாட்டேன்னு நினச்சி சாப்பிட்டு உட்கார்றான், என்ன பண்ணுறது? இப்போ அகம் எப்படி இருக்குது? இதில் வர சொல்லி வச்சுக்கிறானுங்க அகத்தின் அழகு எப்படி தெரியும் முகத்தில்? நீ தான் நல்லா நடிக்க கத்தினிய. இப்போ சிவாஜி கணேசன் ஒருத்தர் நடந்தார், தலை சிறந்த நடிகர். அவர்கிட்ட போய் அகத்தின் அழகு முகத்தில் தெரியுதுன்னா ஒத்துப்பாரு? ஏன் என் முகத்தில் நான் என்னென்ன காட்ட முடியும்? சார் நீங்கள் உண்மையிலே ஆயிரீங்களான்னு கேட்டால் என்ன சொல்லுவார்? புரியுதா? இப்போ சிவாஜி கணேசன் மட்டும் தான் நடிகிறாரா? இப்போ நடிக்கணுமா நடிக்கக்கூடாதா? அது சொல்லு. நடிக்கணுமா நடிக்கக்கூடாதா? அகத்தில் இருக்கிறத காட்டணுமா காட்டக்கூடாதா? என்னப்பா புரியல? மதிப்பாங்கன்னா ஒத்துக்கலாம், ஒத்துப்பாங்கன்னா நடிக்க வேணாம். ஒத்திப்பே நீ? ஒரு புருஷங்கிட்ட பொண்டாட்டி கட்டி சொல்கிறா, ஏங்க நல்லாங்கிறான் ஆள், இந்த மாதிரி ஆள் நான் கல்யாணம் பண்ணி தான் நல்லா இருந்திருப்பேன். பொண்டாட்டிக்காரி புருஷங்கிட்டக்கிறான், என்ன பண்ண ஒத்துப்பியா? இருக்கட்டும், அந்த மாதிரி ஆசை கூட இருக்கட்டும். அது சொல்லலாமான்னு கேட்பானா கேட்க மாட்டானா? என்ன சொல்லுவாங்க மற்றவங்ககிட்ட? அந்த பொண்ணு மாதிரி சொன்னாங்க, கேஸ் வந்துச்சுன்னா ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போகுதுன்னா ஜட்ஜி என்ன சொல்லுவார் நினைக்கிறீங்க? இந்த கூட அது மாதிரி சொல்லலாமா? மன வலிக்காதான்னு கேட்க மாட்டார். என்னை அப்படி தான் கேட்டார் ஜட்ஜி. நான் அழுதுன்னு சொன்னால் கூட என்னை அப்படி தான் கேட்டார். இந்த கூட நீ சொல்லலாமா, உன்னை வெட்டுருவாங்களே குத்திடுவாங்களேன்னாரு. அப்போ உண்மை இந்த கூட சொல்லக்கூடாதுன்றாரு. எனக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்தாரு. பொய் சொல்கிற போய் நீ பப்ளிக்கில் என்ன பண்ண முடியாது, நீ போய் ஏன்னா 2 பேருக்குள்ள உண்மை சொன்னால் 2 பேர் ஒத்துப்பாங்களா? எனக்கு தோணுது உண்மை தானே அது. ஒருத்தர் உடுப்பை போட்டு உடல் அமைப்பை மாற்ற முடியுமா, மறைச்சிட முடியுமான்னு கேட்குறேன் நான். ஒரு உடை போடுறதுனால மறைச்சிட முடியுமா? கூட்டி காட்டலாம், குறைச்சி காட்டலாம், மறைச்சிட முடியுமா?
எதனா ஒரு ஆங்கிளில் எதனா ஒன்று தெரியுன்ற நான். புள்ள கூட கவுத்து வந்தால் கூட எவ்வளோ உயரம் கண்டுபிடிக்கலாம். சவப்பெட்டி செய்யறவனுக்கு தெரியாதா என்ன? சவப்பெட்டி எப்படி செய்வான்? அகல நிகழ்த்து தானே செய்வான். சவப்பெட்டி போட்டால் கூட உள்ள என்ன தெரியும்? ஒரு 200 கிலோ ஒரு சவப்பெட்டி எப்படி செய்வான்? மெலிசாவை செஞ்சிருப்பான். சப்போர்ட்டு மட்டும் கிடையாது, அது கீழே வருது பத்தியில் அகலம். சவப்பட்டியேனா கூட உள்ள ஒரு உருவம் தான் தெரியும். அப்போ உடையில உடம்பை மறைச்சிட முடியும்னு சொல்கிற பைத்தியத்தை என்ன பண்ண முடியும்? ஒருத்தர் உடையால் அவனால் என்ன பண்ண முடியுன்றான்? இப்படி வந்துருக்காரு. உடையால் என்ன பண்ண முடியாது? மறைச்சிட முடியுமா என்ன? ஏன்? தெரிய வேண்டியதெல்லாம் என்ன தான் தெரியும். ஆனால் ஜாவிதுக்கிட்ட கேட்டால் தான் தெரியும் உள்ளே இப்போ இருக்குதுன்னா. அவங்க அவுத்து காட்ட தயாராக கூட இருப்பான் சமயத்தில், நமக்கு தெரியாது. இல்லை நாகரிகம் கருதி அதெல்லாம் காட்ட மாட்டேன் சாமின்னு கூட சொல்லலாம். ஏன்னா மானம் போயிடும். அப்படித்தானே? ஏன்னா நோய் வந்தாவோ ஆப்ரேஷன் பண்ணனாவோ இல்லை கருத்துடைய ஆப்ரேஷன் பண்ண கொட்டையை கட் பண்ணனா என்ன பண்ணுவார்? அவுத்து போட்டு காட்டுவார் தானே. அப்போ மானம் போகாது. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனால் மானம் போகாது, தனிநபர்கிட்ட காட்டினா மானம் போயிடும். அப்படி தானே? காட்டக்கூடாதுன்னா எங்கேயும் காட்டக்கூடாதா? இங்கே எங்கே காட்டலாமா? காட்ட வேண்டியதில் காமிச்சிருப்பார் தானே. 2 பிள்ளை எப்படி பெற்றிருப்பார் காட்டாமையாவா? சொல்ல முடியாது. பார்க்காம கூட வேலை முடிச்சவங்கிறான். ஆமாம், வானால் மூசுமே எதையுமே பார்க்காம புள்ள பெற்றுன்னு வாழ்ந்துட்டு போனவங்களாங்கிறா தான் செய்கிறாங்க. இன்றைக்கும் கூட வாழ்ந்து நிற்பாங்க. யாருக்கு தெரியும்? எல்லாத்தையும் எல்லோரும் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்களா என்ன? கிடையாது. புறத்தேவும் வாழ தெரியாது, அகமும் நமக்கு தெரியாது. அகத்தை எப்படி சரி பண்ணணும் தெரியவும் தெரியாது. மனிதன் வாழ்ந்துனுக்கிறான், ஆனால் அகம்புறம்னு அவனுக்கு இருக்குது. அவன் அறியாமே அவன் சட்டை போட்டுனுக்கிறான். வெளியே வந்தால் சட்டை போட்டுன்னு வரான், இல்லை டவல் போட்டுன்னு வரான், இல்லை லுங்கி கட்டின்னு வரான். சொல்லிக் கொடுக்கல உனக்கு லுங்கியை வைத்து போட்டு சட்டை தான். இப்போது உனக்கு மானம் பாய்ச்சாவில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோ. ஆம்பளை பொம்பளை எல்லாருக்கும் கீழே அந்த பிறப்புறுப்பில் கிடையாது. பாய்ச்சி தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை தான் யாருக்கும் காட்டக்கூடாதுன்னா என்ன பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். எல்லாம் ஜாக்கெட்டு சட்டை போட்டு திரிவானுங்க தவிர என்ன பண்ண மாட்டாங்க. பேண்ட்டு ஜாய் சட்டைலாம். ஆமாம், வீட்டில் கூட போனவொன்னே என்ன பண்ணுவான்னு நினைக்கிறேன். பேண்ட்டெல்லாம் அவுத்து போட்டு செட்டியை அவுத்து போட்டு சட்டையோட தெரிவான். அப்படித்தானே? அவனுக்கு எப்படி கற்றுக் கொடுத்தாங்களோ, எங்கே மானங்குதுன்னு யாரோ சொல்லி கொடுத்தாங்களோ அங்கே தான் மானத்தை வச்சுன்னு தெரிஞ்சுக்கிறான். அப்படித்தானே? அப்போ அகம்னா என்னான்னு கேட்டிங்கன்னா, எதெல்லாம் கற்றுன்னு தொகுப்பாக உள்ளே வச்சுக்கிறானோ அது அகத்தில் இருக்குது. வெளியே புறத்தே ஒன்றா தான் சொல்லி வச்சுக்கிறாங்க. அப்போது அகமாக இருந்தாலும் புறமாக இருந்தாலும் எப்படி தான் வாழ்ந்துங்கிறான். அப்போ அவன் என்னவே செய்யலை. அகம் புறம் பற்றின ஒரு அக்கறை இல்லை. அகத்தை எப்படி வச்சுக்கணும், புறத்தை எப்படி வச்சுக்கணும்னு உனக்கு தெரியல. இப்போது அகத்தின் அழகு புறத்தே இது முகத்தில் தெரியும்னு ஒருத்தன் சொல்லிடுறானே. இது தெரிஞ்சவன் சொல்லியிருப்பானா தெரியாதவன் சொல்லியிருப்பானா? இதை தெரிஞ்சவன் சொல்லியிருப்பானா தெரியாதவன் சொல்லியிருப்பான்? தெரிஞ்சவன் சொல்லியிருந்தான்னா அவன் எந்த அர்த்தத்தில் சொல்லியிருப்பான்? அப்போ தெரிஞ்சவன் சொன்னதை யார் தான் தெரிஞ்சுக்க முடியும்? இன்னொரு தெரிஞ்சவனால தான் தெரிஞ்சுக்க முடியும். தெரியாதவனுக்கு என்ன சொன்னி என்ன புரியுதுண்ணா? இது டெஸ்டருங்க அப்படின்றான். என்ன சொல்கிறான்? இது டெஸ்டருங்க அப்படின்றான் வேலு. அவர் என்ன சொல்கிறாரு? டெஸ்டர் இப்படி இருக்காது, சாஃப்ட்வேர் இப்போ செக் பண்ணுறது, அதான் டெஸ்டருன்றான் நம்மால். ஏன்? அவன் டெஸ்டிங் ஃபீல்டில் இருக்கிறான். கோடிங்கெல்லாம் ஏது இருந்தாலும் டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன தான் பண்ணுவான்? ரன் பண்ணி பார்க்கணுன்னுவான். அவன் டெஸ்டருக்கு எங்கே வச்சுக்கிறான்? ஃபிசிக்கலாக கையில் வச்சுக்கிறான். அவன் டெஸ்டர் எங்கே வச்சுக்கிறான்? சாஃப்ட்வேரை எழுதிட்டு ரன் பண்ணுறதுல வச்சுக்கிறான். இப்போ டெஸ்டர் எது? இவன் டெஸ்டர்னு ஒன்று கற்றுக்கினா, அவன் டெஸ்டர்னு ஒன்று கற்றுக்கினா. அதனால் என்ன தான் பண்ணுவானுங்க? 2 கற்றுக்கிற பயில என்ன பண்ணுவானுங்க? 3வது ஒன்று கற்றுக்கிறதுக்கு இது கரண்ட் இருக்குதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுன்ட்டு. கரண்ட் இருக்குதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுமா? பாசிட்டிவ் மட்டும் செக் பண்ணுமா? அதே பாசிட்டிவ் இருந்தால் தான் செக் பண்ணோம். நெகட்டிவ் டெஸ்ட்டில் செக் பண்ண முடியாது. அப்போ டெஸ்ட் லேம்ப் போகணும் அதுக்கு. அந்த மாதிரி இங்கே டெஸ்ட் இருக்கு, கருவி வேணும். லேப்டாப்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ போட்டு என்ன பண்ண அது ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்து டெஸ்ட் பண்ணோம். டெஸ்டர்லேயே என்னென்ன பண்ணுன்றத கூட யார் தான் படிக்கணும்? அப்போ படித்தா போதாது, மேலும் படிக்கணும். கற்றுக்கினா போதாது, மேலும் கற்றுக்கணும். இல்லவே கூடாது. நல்லா இருக்கலாம். ஒரு குழந்தை குற்றம் செய்யாது.
ஒரு குழந்தை குற்றம் செஞ்சாலும் அது குற்றம் கிடையாது. ஒரு வீட்டிலேருந்து ஒரு வைர பொம்மையை எடுத்துன்னு போயிடுச்சு அந்த குழந்தை, வச்சுன்னு விளையாண்டுக்குது. இவங்க வைரம் காணோன்ட்டு போலீஸு கம்ப்ளைண்ட்டு கோர்ட்டு எல்லாத்தையும் அது அங்கே எங்கே அலைஞ்சுன்னுக்குறாங்க. அம்மா இதையா தேடுறீங்க அங்கிள் எடுத்து வந்து கொடுக்குது. அதுக்கு என்னன்னு தெரியாது. அதனால் என்ன பண்ணிச்சு அது தேடினோடனே இப்போ போலீஸ்காரன் திருடன்றான். அந்த குழந்தை என்ன சொல்கிறான் போலீஸ்காரன், கேஸ் கொடுத்து எஃப்ஐஆர் கொடுத்து கேஸ் நான் இப்படி முடிக்க முடியாதுன்றான். ஆமாம் குழந்தை திருடின்னு தான் போயிடுச்சுன்றான் அந்த வீட்டு ஓனரும். இப்போ அந்த குழந்தை திருடனா மாற்றிச்சு. அந்த குழந்தை என்ன சொல்லிட்டாங்க, அந்த குழந்தை திருடிச்சா அதுக்கு வைரம் வேல்யூ தெரியாது, அப்படி தானே? நான் கூட அப்படி ஒரு குழந்தை தான். மதத்தெல்லாம் பேசினா இவங்க தீந்திருவானுங்கன்னு பேசிட்டேன். அப்புறமா தான் தெரிஞ்சது நீ திருடனவனு தான். அப்போ தான் பக்குச்சு ஆடம். டேய் நான் நல்லா தானே பேசியிருந்தேன், இத்தனை வருஷமாக பேசியிருந்தேன், 2006 இது 2020 வரைக்கும் பேசியிருந்தேனே, இன்னேத்தி திடீர்னு தப்புன்றீங்களே. இது வரைக்கும் யாருக்கும் தெரியாதனால நான் என்ன நினைக்கலாம், நான் பேசுனத தப்புன்னு சொல்ல ஓடி போய் எல்லா வீடியோவில் என்ன பண்ணுகிறேன் இப்போ நான் எடிட் பண்ணுகிறேன். ஏன் இந்த பொம்மை வைரம் பொழுது என்ன பண்ணக்கூடாது, நம்ம எடுக்கக்கூடாது. புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு? இப்போ என் நகம் சரியா தப்பா? என் நகம் இருந்ததில்ல, சரியா தப்பா? திருடிச்சா, பொய் சொல்லிச்சா, ஏமாத்திச்சா, அடுத்தவனை வாழக்கூடாதுன்னு யோசிச்சா? என்னுடைய நோக்கமெல்லாம் வாழணுன்றது தான் யோசிச்சு. மனிதர்கள் ஒன்றா இருக்குன்னு தான் நான் பேசினேன். இப்போ அவனா சொல்கிறான் பிரிக்கிறதுக்கான சக்தின்றான். என்ன எனக்கு அவமானமாகுது எனக்கு நினச்சா. புரியுதா நான் பேசுனது எதுக்கு? ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு. என்ன சொல்கிறான், பிரிவினவாதின்றான். இப்போ என்னாக எப்படி இருக்குது, அவனாக எப்படி இருக்குது, இந்த சமூகம் எப்படி இருக்குது, சமூகம்ன்றதோட பார்வை எப்படி இருக்குது, இது சமூகம் எப்படி புரிஞ்சுக்குது, இவனுக்கு எது புரியுதுன்னு இவன் நினைக்கிறான். இவனோ சொந்தமாக எதனா சிந்திச்சான்னு நினைக்கிறீங்க? எவனோ சிந்திச்சு எவனோ சொன்னதை கேட்டு எப்படியே தான் என்ன பண்ணிட்டு போகிறான் கட்சி வரைக்கும். இவனுக்கு எதுக்கு அகம், இவனுக்கு எதுக்கு புறம், இவனை எதுக்கு நான் பேசி என்ன பண்ணுவேன் நீ? நான் அகம்புறம் பேசினா உன்னை என்ன டென்ஷன் ஆக மாட்டேன். இப்போ டென்ஷன் ஆகிட்டு இருப்பேன் நான் பேசின பேச்சுக்கே. ஜெட்டி கட்டி வேஸ்ட்டு கட்டி பிறகு அவனை எப்படா ஒத்துக்கினீங்கன்ற அங்கேயே நின்று இருப்பேன். நீ யாருக்கு நான் தெரியும்? நல்ல வேலை நான் பேருக்கிற சொல்லாமங்கிறேன். இல்லைன்னா என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ரொம்ப உஷாராக வேண்டியதாகுது. இப்போ அகம் ரொம்ப உஷாராகிடுச்சு, பேசுது அதே தான் வேறு ஃபார்மேட்டில். ஆமாம் டைம் டேபிள் மதம்னா உனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்? ஆமாம் டைம் டேபிள் மதம்னா உனக்கு தெரியாது. கூட்டல் மதம்னா தெரியவே தெரியாது. கணக்கு மதம் டைம் டேபிள் மதம் இதுக்குன்னு பேசினேனாக்கா ஆமாம் குறியீடுகள் தான் உங்களுக்கு பிரச்சனையே. நேரடியாக சொல்லும்போது தான் உங்களுக்கு வலிக்குது. புரியுதா நான் சொல்கிறது? இப்போ அகம் எப்படி இருக்குது உனக்கு, புறம் எப்படி இருக்குது? புறத்தை நீ எப்படிங்கிற? டவுசர் போட்டால் அவன் முட்டாளாக இருப்பானா? லுங்கி கட்டினா அவன் முட்டாளாக தான் இருப்பானா? கோமனை கட்டினா அவன் முட்டாளாக தான் இருப்பானா? கீஞ்சி போன சட்டை போட்டால் முட்டாளாக தான் இருப்பானா? கிரீஸ் போட்டாக்கா, கிரீஸ் மேலே போட்டிருந்தாக்கா கெட்டவனாக தான் இருப்பானா? இது என்ன ஒயிட் கலர் ஜாபு, ப்ளூ கலர் ஜாபு இல்லை? ஆட்டோ ஓட்டுறவங்கலாம் தப்பானவங்களா? பெயிண்ட் அடிக்கிறவங்களாம் அசிங்கமானவங்களா? கக்கூஸ்காரவங்களாம் சரி கிடையாதா? முடி வெட்டுற வேலை நல்ல வேலை கிடையாதா? வேலையில் என்ன வேறுபாடு? வாங்குகிற சம்பளத்து தானே வேறுபாடு. முடி வெட்டி நிறைய சம்பாதிச்சிட்டேன்னா என்ன பண்ணுவேன்? சலூன்லேயே பெரிய காஸ்ட்லி சலூனில் போய் முடி வெட்டினா என்ன பண்ணுவேன்? முதலமைச்சருக்கு முடி வெட்டுற ஒரு 100 ரூபாயா வாங்குவார். அப்போ வெட்ட இடம் பொறுத்து கூலினா இடம் மாறும் தானே. தலையை பொறுத்து மாறுது இடம் பொறுத்து போனா ஆகுது. வெட்டுறது முடியானாலும் வெட்டுறவன் யாராக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி சம்பளம் மாறத்தானே செய்யும். அப்போ எங்கே நான் போய் செய்கிறன்றதை பொறுத்து தான் இருக்குது, என்ன செய்கிறன்றதை பொறுத்து இல்லை. அப்படி தானே? யாருக்கு செய்கிறேன், எங்கே போய் செய்கிறேன், எப்படி செய்கிறேன், எதுக்காக செய்கிறேன், இந்த மாதிரி பல கேள்விகள் அதுக்குள்ளே இருக்குது. அகம் புறம் பேசுனா எங்களை சிக்கலில் மாட்டி விட்டு குழப்பத்தில் ஏற்படுத்திட்டேன்னா உன் அகம் எப்படி இது? பூரா என்ன தாங்க இது? குப்பையாகுது. புறம் எவன் சொன்னானோ அப்படி தான். 2 பாக்கெட் வச்சுக்கிறான்யா, ஒரு பாக்கெட்டு கூட பணம் இல்லை. அட்லீஸ்ட் சில்லறை கூட போட்டு வைக்கிறது இல்லை. ஏன்டானா ரெடிமேடாக 2 சட்டை 2 பாக்கெட்டு வச்சு தேய்ச்சிட்டானுங்க. நான் என்ன பண்ண வந்தேன், வாங்கிட்டு வந்து போட்டுன்னு வந்துட்டு நல்லதுன்னு வர சொன்னுங்கிறேன். எதில் 2 பாக்கெட்டு கேட்டு போகிறேன். என்னவோ சட்டை இருந்ததுங்க சாமி. அவர் 2 நான் அதை தாங்கயா சட்டையே பாக்கெட்டே இல்லாத சட்டை வாங்கிட்டு வந்தேன் நினைக்கிறான். அதுதான் நான் பண்ணுறேன், பாக்கெட்டே இல்லாத சட்டை விட்டுறேன். இதயத்து பக்கம் பாக்கெட் இருந்தால் பார்த்து செலவு பண்ணுன்றதுக்காக இதயத்து பக்கம் பாக்கெட் வச்சுக்கிறாங்களாம். புரிஞ்சுக்கினாரு.
அட பைத்தியக்கார பையில் வலது கையிலேருந்து எடுக்கணும்னா எந்த பக்கம் தான் இருக்குண்ணா? இதே பக்கம் தான் கை வலியுறுத்து. கஷ்டமாக இருக்குன்னு வச்சுக்கிறாங்கடான்னாக்கா ஒத்துக்கா போகிறான். எவன் அவனுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறானோ அப்படி தான் அந்த பாக்கெட்டை தைக்கிறான், போடுறான். பாக்கெட் ஏன் இந்த பக்கம் வச்சுக்கிறாங்க? இதயத்தின் பக்கம் வச்சுக்கிறாங்க. ஒழுங்கா படின்ட்டான். முதல்ல வச்சு அவன் கன்ஃபியூஸ் ஆகிடுவான். ரெண்டாவது அவள் பேச 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 முதல்ல என்ன பண்ணுறான்னா, ஆமாம் நான் அதுக்கு தான் செஞ்சேனே சொல்லிடுவான். அது இதயத்து பக்கம் இருந்தால் தான் நீ பார்த்து செலவு பண்ணுவேன். ஒவ்வொரு வினாடியும் இதயம் பம்ப் பண்ணும்போது வயசு கூடினே போகுது. அதெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு தான் என்ன பண்ணிடுறாங்க, பாக்கிட்ட இதயத்து பக்கம். அந்த டெய்லர் யோசிப்பான், நமக்கே தெரியாத விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அந்த டிசைன் பண்ணுறதுன்னா நினச்சிப்பார். இப்போ என்ன சொல்லுவார்? ஆமாம் ஆமாம். அவராக எப்படி இதுப்பா அவன் ஆக என்ன ஆயிடுச்சு? அந்த மகாகவி காளிதாஸில் தெளிவாக சொல்லியிருப்பான். அவன் இப்படி இன்னுவான், அவன் இப்படி இன்னுவான், அவன் இப்படி இன்னுவான், அவன் இப்படி இன்னுவான், அவன் அப்படி இன்னுவான், அவன் இப்படி இன்னுவான். கல்யாணம் முடிஞ்சிடும். விளக்கம் போய் பஸ் நைட்டில் தான் கேட்ட பேர் தான் தெரிஞ்சது. நீ குத்திடுவேன்னா நான் கண்ணு ஒன்றுவேன்னு, நீ சூலத்தை வச்சு நின்றுவேன்னா 4 விரலில் குத்துவேன்னு, நீ அரைஞ்சிருவேன்னா நான் குத்திடுவேன்னா. இவனுக்கு விளக்கம் என்ன தெரியுமா சொன்னானுங்க? 1 அப்படின்னா இல்லை, ஆண் பெண் 2, 3 இந்த உடம்புல இருக்குது, கிடையாது 4. பிரம்மா 4வது 4 தலையோடு இருக்கிறாரு. பஞ்சபூதங்கள் தான் மொத்தமாக ஒன்றுக்குள்ளே தான் அடக்கும். உயர்ந்த தத்துவத்தை சொன்னதா என்ன பண்ணுறாங்க நமக்கு? புரியுதா? இப்போ அவர் என்ன ஆகிட்டாரு? கல்யாணமும் ஆயிடுச்சு அவருக்கு. ஆல்மா போய் அம்மா கிட்ட போய் இடிச்சின்னு ஊன் கத்தி அகர முதல்ல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. எவனா எதனா சொன்ன உடனே நீ லூஸ் மாதிரி பேசிட்டு என்ன பண்ணிடுற? அது கிரெடிட் யாருது? எந்துன்ற ஒரு பாக்கெட் விஷயம். புரியுதா அவனுக்கு? எப்படி வச்சாங்க, எப்படி சொல்லுங்கிறானுங்க, எப்படி ஆயிடுச்சு உன் நிலமை? அன்னைக்கு வாசனையும் கண்ணுக்கு விருந்தும் காதுக்கு சத்தமும் வாய்க்கு ருசியுமா இருக்கிறதுனால தீர்த்தம் குத்து இல்லைன்னா பிரசாதம் குத்து, அரோமாக்காக வேண்டி ஏர் ரோமா போட்டு என்ன பண்ணாங்க, ஊதுவத்தி சாம்பிராணி புகையை போட்டு கண்ணுக்கு ஜோதி கொளுத்தி ஆட்டி கற்பூரத்துக்கு கரையில்னு ஒரு பொம்மையை வச்சு பெல்லு வர தட்டி புலன்களெல்லாம் சரி பண்ணி அமிச்சா. இது வரைக்கும் அடிச்சுனேங்கிறாயா, எதுக்குன்னே தெரியாமல். அதான் நம்ம வீட்டில் தான் பார்த்துன்னு தானே இருக்கிறான். சரக்கு அடிக்கும் போது அதே கதை தான். வாய்க்கு குடிக்கிற, மூக்குக்கு வாசனை இருக்கும், கண்ணுக்கு பார்க்குற, காதுக்கு இந்தா தட்டுன்னா முடிஞ்சிச்சு கதை. அப்போ ஒரு சரக்கச்சாவே கோயிலுக்கு போன மாதிரி தானே அர்த்தம். இப்போ கோயிலுக்கு போய் புரிஞ்சுக்குவா, சரக்கச்சி புரிஞ்சுக்குவா? புரிஞ்சுக்கிறவன் எங்கேயும் புரிஞ்சுப்பான், புரிஞ்சுக்காத நினச்சி எங்கேயுமே புரிஞ்சிக்க மாட்டான். புரியுதா என்ன சொல்கிறேன்? புரிஞ்சுக்கிறவன் எங்கே புரிஞ்சிக்கலாம்? சமத்துவத்துக்கு நீ எங்கேயும் போவானா, சாராக்கடி போன்ற நான் என்ன பண்ணேன், சாராக்கடிக்கு போ, பிரச்சனையே கிடையாது. நீ வாங்கி வச்சுருப்பான், அவன் 2 பீஸ் கொடுப்பான். நீ குஷ்டு வந்திருப்ப, எல்லாத்தையும் இத்து ஒருத்தன் குஷ்டு வருவான் எச்சக்குடி. அப்படி தானே? அதில் வர தண்ணி ஊற்றி தண்ணி கூட அங்கேருந்து யாருன்னா குஷ்டு வச்சுருப்பான், அந்த இதை ஊற்றி கலெக்டிவ் அது பண்ணுவான். சமத்துவமாக இல்லையா? அவன் துப்பியிருப்பான், இவன் உட்காந்துருப்பான். ஆமாம், அவன் வாந்தி எடுத்துருப்பான், மேலே நந்து போவான், பிரச்சனையே இருக்காது. புரியுதா? அவன் ஜெயிலுக்குள்ளே இருப்பான். யாரே விற்கிறவன் அப்படியே சொல்லுவான். அவன் குடிக்கிறவன் சுதந்திரமாக இருப்பாயா, விற்கிறவன் எங்கே இருப்பான்? உன் நகை என்ன இல்லை, எதையுமே உன் கண் கொண்டு பார்க்கவே இல்லை. யார் என்ன எப்படின்னா சொல்லி கொடுத்துட்டு அப்படியே பார்க்கறது, அதான் சரின்னு வர பிடிச்சின்னு திரியுது. அப்படியே யோசிக்குது. என்ன மாதிரி யாருன்னா பேசினாங்கன்னா பிடிக்காமல் போயிடுது, புரியாமல் போயிடுது, கொந்தளிக்கிறது. ஏன்டா கொந்தளிக்கிற, கொஞ்சம் அமைதியாரின்னா சொல்ல வர கேள்றான். படாதுன்னா படாது, பார்த்து விட்டானுங்க. எப்படியோ போகிறான் விட்டு தப்பிச்சு போகிறான் அப்படின்ட்டு குண்டாஸ் போட மட்டும்தாங்க. இல்லைனா குண்டாஸில் இருந்துட்டு வந்திருப்பேன், பிரச்சனை கிடையாது. எப்படி இருந்தாலும் கொஞ்ச நாள் பொறுத்து தான் இருந்துட்டு வருவேன். பாய்சன் கொடுத்து சாவடியான குற்றம் நான் செய்யலை. ஆனால் இந்த முட்டாளுங்க என்ன செய்ய தயாராக இருப்பானுங்க, அதுக்கு கூட தயாராக இருப்பானுங்க. அதனால் யாருன்னா வாங்கிட்டு வந்தாங்கன்னா எதனா குத்தானா கூட நம்ம யோசிச்சு சாப்பிட்ணும். ஏன் கண்ணை இனிமேல் போட்டு குத்தா வாங்கி சாப்பிட முடியும்னு நினைக்கிற? கண்ணை இப்போ ஏதோ ஒரு கல்லீரெல்லாம் எடுத்துன்னு வந்து செஞ்சு தனியாக வறுத்து டப்பாவில் போட்டு, சின்ன டப்பா அதுக்குன்னு போட்டு எடுத்துன்னு வருவான் கண்ணை. இப்போ குத்தா எப்படி யோசிப்பேன் நான்? ஏன் கொடுப்பேன்?
நாய் கொடுப்பேன், என்னது அவனுக்கு வர கொடுப்பாங்களா? வாங்கி வச்சுன்னு தூக்கி போட்டுற வேண்டியது தான். சரி கொடுறான்ட்டு, அப்படி தானே? ஏன்னா அவன் நாளைக்கு பணம் காசு கொடுத்தா அது விஷம் வைக்க முடியாது இல்லை. ஆனால் இது வாங்கிட்டா பணமும் கொடுக்காம விட்டுருவான். அதனால் இதையும் வாங்கிக்கணும், பணத்தையும் வாங்கிக்கணும்ல. பணத்தை வாங்கி என்ன பண்ணிக்கலாம், செலவு பண்ணிக்கலாம். அதான் பாக்கெட் எடுக்கிற மாதிரி வச்சுக்குதே. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? எதில் உசாரணுமோ அதில் உசாராது, எதில் உசாரக்கூடாது என்ன பண்ணக்கூடாது. பணம் தீட்டு பத்திரத்து இல்லை. அப்போ எனக்கு புரியணும். எனக்கு புரிஞ்சால் தான் அகத்தையும் புறத்தையும் நான் என்ன பண்ணுவேன், சரியாக வச்சுப்பேன். அகமாக இருக்கட்டும் புறமாக இருக்கட்டும், நான் கற்றுக்கினேன், நான் சரியாக கற்றுக்கல, யார் புரிஞ்சுக்கணா? கற்றுக்கிறது தப்புன்னு யார் உண்ணும்? சும்மா இப்போ இங்கே கற்றுக்கிட்டே உன்னால் விட முடியலையே, ஜென்மமாக கற்றுன்னு எப்படி விடுவேன்னு கேட்குறேன். கொடும்பாவி நம்ம எப்படி? ஏன்னா மனிதனாக பிறந்துட்டோன்னு நிறைய நினைவாற்றல் அதிகம். கண்டதை ஞாபகம் வச்சுக்கணும். யாரை பார்த்தாலும் எப்போ என்ன பண்ணான்னு யோசிப்பான். முன்ன ஒரு டைமில் இவன் இப்படி தானே பண்ணியிருந்தான், இவன் இந்த மாதிரியான மோசமான ஆள் தானே. மாறி இருப்பான், தேறி இருப்பான், திருந்தி இருப்பான். மாறி இருந்தாலும் கூட நமக்கு என்ன தான் நடக்கு, நான் தான் நினைப்பான். அவன் மாறினா கூட அவனை அதுக்கான சந்தர்ப்பத்தை யார் கொடுத்துதே? அவன்தான். அப்போ என்ன பண்ணோன்னா, ஒருத்தர் வெட்டி வானான்னு சொன்னால் வெட்டின்னு மறந்துட்டு என்ன பண்ணான், திரும்ப அது என்ன தான் எப்போவுமே எப்படி தான் பார்த்து ஆகணும். அதை சந்தேகத்தோடு தான் பார்க்கணும். ஏன் இல்லை, அது எங்கே வச்சு தான் பார்க்கணும். ஏன் அப்படி தான் இது. அதுக்கிட்ட போய் சமாதானம்லாம் தப்பு. அப்போது அகமும் புறமும் சரியாக இருக்கணும்னா நான் தான் என்ன பண்ணிடணும்னா, ஐயோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, புறத்தையாவும் அகத்தையாவும் எப்படி இருக்குண்ணா, அப்போ நான் தான் என்னை புரிஞ்சுன்னு சரியாகணும். நான் எக்காலத்திலையும் எந்த நேரத்திலையும் எப்படியும் எதற்காகவும் என் கொண்டாட்டத்தை இழக்க மாட்டேன். யாருன்னு? ஏன் குள்ளநரி கூட்டம் குறுக்கிடும், நல்லவர்க்கு தொல்லை தந்து மடக்கிடும். இல்லை எல்லளவும் கலங்கி நிற்காதடா, அவனை எருமனுக்காக தயங்காதேடா. சத்தியமே. சத்தியம்னா நான் வாழணும், நீ வாழணும், அதான் சத்தியம். சத்தியம்னா என்ன? நான் வாழணும், அப்புறமா நீ வாழணும். உனக்காக நான் வாழாமல் இருக்க முடியாது. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும், இது ரூல். யாருக்காகவும் யாரும் வாழாமல் இருந்தால் யார் தப்புன்னா வாழாதவங்க தான் தப்பு. அப்புறமா வாழாமல் போயிட்டு நான் அவங்களுக்காக வாழாமல் அசிங்கம். புரியுதா என்ன சொல்கிறது? யாருக்காக நீ வாழாமல் போகக்கூடாது, யாருக்காகவும் நீ வாழாமல் போகக்கூடாது. ஏன் அது யார் அவமானப்படுத்துகிற? உன்னை அவமானப்படுத்துறேன்னா அது அந்த மாதிரி ஒரு புத்தகம் உனக்கு எதுக்குன்னு கேட்குறேன். படிச்சுட்டு அவமானப்படுற, படிச்சுட்டு அது வர காலங்கத்தால் 4 மணிக்கு எழுந்துக்கணும், அந்த புக்கை படிச்சுட்டு இருந்தோடனே ஓம் பூர் பூஸ்வாக தஸ்து யாரும் சொல்லக்கூடாதுன்ட்டாங்களே, நான் சொல்லுவேன்னு வர தீவிர அடம்புச்சு என்னத்தை செய்கிறேன்னு கேட்குறேன் நான். ஏன்டா முட்டாள் தந்தை படிச்சுட்டு அவன்னா சொல்லக்கூடாதுன்றது நான் சொல்லுவேன்றியே, உன் பைத்தியம் இல்லை நீ. இதை அவங்கெல்லாம் சொல்லக்கூடாது, நாங்கள் மட்டும்தான் சொல்லுவேன்னு ஒரு கீழே ஒரு வெறி போட்ட உடனே நானும் சொல்லுவேன்னு சொன்னுக்கிறியே, உனக்கு தேவையா இது? முதல்ல உனக்கு தேவையா இல்லையான்னு பார்க்கணுமா? அவன் சொல்லக்கூடாதுன்றதுக்காக சொல்லணுமா? அவன் வரக்கூடாதுன்றதுக்காக கோயிலுக்கு போகணுமா? கோயில் என்ன ஆகுதுன்னு கேட்கணுமா? அவன் ஒருத்தன் கோயிலுக்கு வரவானான்னா, ஒரு புறம்போக்கு, ஒரு பொறுக்கி, ஒரு தருகிற, ஒரு நாய், ஒரு எச்சக்கலை என்ன பண்ணிச்சு, எங்கள் வீட்டில் நீ வராதேன்னு நினச்சி அங்கே உள்ளுக்கு நான் பார்த்து நிற்பே. நீ ஏன் வரவானாச்சு? அது உன்னை மட்டமாக பார்த்துச்சின்னு நீ சொல்கிற. நீ தனியாக ஒரு வீடு கட்டினு வாழ வேண்டியது தானே. அந்த நாயை நீ வீட்டில் சேர்க்காம இருக்க வேண்டியது தானே. நீ என் தெருநாய் மாதிரி அங்கே நீ ஹெல்ப் வாங்கினுக்கிறேன்னு கேட்குற. உனக்கு கண்ணு காது மூக்கு கை எல்லாம் குத்த மாதிரி தானே அவனுக்கு கொடுத்துக்குது. உனக்கு மூளை மடிப்பு இருக்கிற மாதிரி தானே அவனுக்கு மூளை மடிப்பு இருக்கும். உன்ன மாதிரி தானே அவனுக்கு எல்லாம். அவன் மாதிரி தானே நீ. அவன் செருப்பு போடலாம், நீ செருப்பு போடலன்னு சொன்னால் எப்படா ஒத்துக்குனே நீன்னு கேட்குறேன். நீ மனுஷன் தானா? மனுஷனா நீ? உன் அகம் எப்படி இருக்குது உனக்கு? என்ன பிரச்சனை? அவன் யாரோ நாய்க்கரோ மொழியாரோ செட்டியாரோ இல்லை பறையரோ பல்லரோ யாரோ ஒருத்தர் என்னவோ சொல்லுங்கிறான். உனக்கு என்ன புரிஞ்சுருக்கணும்? நீ மனுஷன் தானே, உனக்கு புரிஞ்சுருக்கணும். நீ ஏன் அவன் ஒன்று சொன்ன அந்த லிஸ்ட்டில் நீ ஒன்றா ஆன? உன்னை யாருன்னா அப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்களா? ஏன் சொல்லி கொடுத்தா அப்படி ஒத்துக்கினேன்? அப்போ கத்துறது மேலே எவ்வளோ அக்கறையாகிற நீ? உன் அகம் எப்படி இருக்குது? அப்போது எதனா படிச்சு விட்டு அது மாதிரி ஆயினுக்கிறியே, நீ பைத்தியம் இல்லையான்னு கேட்குறேன் நான். நீ மென்டல் இல்லையா நீ? உன் அகம் எப்படி இருக்குது? அப்போ யாரை பார்த்தாலும் எப்படி பைத்தியக்காரனாகிறான்னு பார்க்கணும் நான். ஓ இவர் இந்த பைத்தியம் யார்? இவர் ஒரு மதம் சொல்லி, ஆமாம் ஒரு 6 கிளை உள்ள ஒரு மதத்தில் கூட்டத்தில் இருக்கிறவர். இந்து கூட்டம் பரவாயில்ல, ஏன்னா அவனை எதை சொன்னாலும் கேட்கறது இல்லை. பிள்ளையார் மேலே சில மூத்திரம் பெஞ்சா கூட கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அப்படி தானே?
என்ன வேணா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு போகலாம். ராமரை செருப்பில் வச்சாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் அந்த பட்டியல் மதம் இது அட்டவணை மதம், கால மதம், இது கணக்கு மதங்கள்லாம் கிட்ட போய் எதுனா சொன்னேன்னா கேட்கவே முடியாது. கேட்குறான் என்ன ஒருத்தன், குந்திக்கு எப்படா புள்ள போந்தது, கர்ணை சூரியன் எங்கேருந்து போனான் அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் விட்டுருங்க, வேற ஒரு கன்னிக்கு கூட அது மாதிரி புள்ள போந்தது, எப்படி போந்தது, அது எங்கே போயிருக்கோன்னு கேட்டேன் நான் சொன்னேன். நீ ஒன்று சொல்லுவியா? அசிங்கம் பிடிச்சது தான் எல்லா மதமும். அதில் மூ மதம் என் மதம், நான் பிறந்த இடம் நீ பிறந்த இடம் தான், அவ்வளோதான். நீ ஒரு அசிங்கத்தில் பிறந்த, நான் ஒரு அசிங்கத்தில் பிறந்தேன், இவ்வளோ தான் விஷயம். இப்படி தான் புரிஞ்சுன்னு வரணுமே தவிர உந்த அசிங்கமாக எந்த அசிங்கமாக ரெண்டுமே அசிங்கம் தான். சாக்கடையில் தானடா வந்தோம் நம்ம ரெண்டு பேரும் எங்கே தான் இருந்தான் சலந்தில். ரெண்டு பேரும் தூமை பசங்க தானே. வணக்கம் தூமையே, நீ ஒரு சிறந்த விந்து கமாண்டு. இப்படியே ஏறி இருந்தாயா, சிரிச்சேன். பா, இவன் தான் உண்மையிலேயே வீடியோ பார்த்தவன் நினச்சேன். எனக்கு என்ன பண்ணான், வணக்கம் தூமியே, நீ ஒரு சிறந்த விந்து. ஒன்று கூடவா விந்து ஆகுறேன், அது எங்கள் அப்பா குடும்பத்தை தான் நான் விந்து. இப்போ யார் அவன் வளர்ந்து வராத ஒரு அது அப்படியே குட்டிசாத்தானவே இருந்துடலான்னு நினச்சிக்கிறேன். வளர்ந்து வரல, அந்த பிசாசு என்ன வளரல. ஒரு காலத்தில் நான் தூய்மையாக இருந்தேன், இப்போ மனுஷன் ஆகிட்டேன். ஒரு காலத்தில் நான் விந்து வந்தேன், இப்போ விந்து உற்பத்தி பண்ணுற அளவுக்கு ஆன் ஆகிட்டேன். இப்போ தூய்மை நானே என் பொண்டாட்டியா, அவன் சொல்ல தெரியல. அது கூட இது 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 என்ன பண்ணுதுன்னா, இப்போ அது மாதிரி எழுதணும் ஒன்று அது பயங்கர. நானும் உன் அகம் எப்படி இது இன்னொருத்தர் அசிங்கப்பத்தை தான் நினச்சிக்குது, என்னை வாழ்த்துறதாயிடுமே, என்னை அசிங்கப்படுத்த முடியவே முடியாதியா. அங்கந்தானே ஏன் வந்தேன், ஐ ஆம் த சிங்கம். நீ தான் ஆவாயிச்சத்துக்கு வந்துக்கிறவன், ஆவாயிடி நான் சிங்கம். நீ பேசினா என்னுடைய அழிச்சிடுவேன். நான் என்ன பண்ணுவேன், நான் அமைதியாகிட்டேன்னா நான் சிங்கம் ஆகிடுவேன். நான் பேசினா நீ இன்னும் என்ன ஆகிடுவேன், உன்னால் அது மேலே பேச முடியாதியா. அகம் புரிந்தவனை ஒன்றும் செய்ய முடியாது, புறம் புரிந்தவனே ஒன்றும் செய்ய முடியாது. அகம் புறம் புரிஞ்சு வச்சுக்கோ. பூரா பயில் நச்சுங்கிறான், எங்கே நக்கத்தனும் அப்படித்தான் நடிப்பான். ஒழுக்கத்தில் தலை சிறந்தவனே சரியானவனே என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. அன்பு அவன் கருணை, அன்பு அவன் பார்வை, அவன் அழகாகிடுவான். அவன் ஆகிடுவான், அழகாகிடுவான். அவன் பார்வை நேர்கொண்ட பார்வையாக இருக்கும். அவன் என்ன பண்ண மாட்டான், அசிங்கத்தை பற்றி அவனுக்கு அக்கறை இல்லை. அங்கே ஆம்பளை பொம்பளை கிடையாது, நேராக பார்ப்பான், நேராக சிரிப்பான், சந்தோஷமாக இருக்குன்னு நினைப்பான். ஏன்னா தீங்கு நினைக்காதவன் எப்படி பண்ணுவான், தீங்கு நினைக்கும். அதை உள்ள ஒன்று நினச்சின்னு வெளியே ஒன்று பேசுவான்னா என்ன, உள்ளம் புறமும் எதுவாக தான் இருக்கும், அது ஒன்றா தானே இருக்கும். உள்ளம் புறமும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவோம். ஏன் அட பக்கத்தில் உத்து பார்த்துதான் புருஷன் வேறு மாதிரி நினைக்கிறான். ஏன் என் பொண்டாட்டி அப்படின்னாலும் பார்த்துங்கிறேன்னு, அதனால் என்ன தான் பண்ண முடியும், அப்படி பார்த்துட்டு திருப்பி வேண்டியது தான். ஏன் நேராக குணாரம் பார்த்து பக்கத்தில் ஒருத்தனுக்கு டென்ஷன் ஆகுது, என்ன பண்ணுறது. புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு, அப்படி எப்படி பாங்கண்ணா. ஏன்னா பாதுகாப்பாக பலன் கருதி அந்த பொம்பளை குனிஞ்சிட்டாங்க. அந்த கணவன் அந்த முனையை மூடுகிறான். அது பொம்பளைக்கு தெரியக்கூட தெரியாது. அது திரும்ப வேந்துட்டா என்ன பண்ணிடுறான். சில பேர் பாருமா, இந்தா நான் வச்சுக்கிறேன் பாரு, ஏன் பரிசு பொருள் தான் ஏதாச்சும்ன்றான். உதவி செய்யறதுக்கு நீ என்ன பண்ண வேண்டியதில்லை. யாருக்கான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது நீ எந்த அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. உன் அகம் அழகுன்னா யாருக்கும் நீ நிரூபிக்க வேண்டிய அவசியம், அசிங்கமாகவே பேசு, அவனுக்கு புரியக்கூடாதுன்றேன் நான். ஏன் அகத்தை பார்க்கறதுக்கான அறிவு அவனுக்கு கிடையாது, புறத்தை பார்க்குறவனுக்கு அகம் பார்க்க தெரியாது. ஏன் அகம் பார்க்க தெரிஞ்சவனுக்கு புறம் பார்க்க தெரியாது. அதனாலேயே சொல்லிட்டானுங்க புறம்போக்குன்னு. ஏன் உன் போக்கு எங்கே நிற்கிதே, புறத்திலேயே நிற்கிது. புறம் ஒரு விஷயம் இல்லை, புறம் ஒரு விஷயம் இல்லை. நீ பார்க்குற நேரம் தப்பாக இருக்கும். கக்கா போகிற நேரத்தில் பார்த்தோன்னே எப்போவுமே ஒரு ஜட்டி படம் தான் இப்படி தான் உட்காந்து பொருள்னு நினச்சின்னு இருப்பேன். ஏன் நீ போன நேரம் இது, கக்கா போன நேரம். தோட்டத்தில் போய் பார்க்குற அவர் அப்போ தான் என்ன பண்ணியிருந்தார், முன்ன பின்ன சொல்லாமல் வர போயிட்டார். சொல்லி தான் கூட மேக்கப் பண்ணிட்டு இருப்பார். அவசர அவசரமாக போந்து யார் தப்பியா ஏன் போனேன்னு கேட்குறேன் நான். போன முறை சொல்லாமல் கொள்ளாமல் போனியே, சொல்லாமல் கொள்ளாமல் பார்க்கலாமான்னு கேட்குறேன் நான். சொல்லாமல் கொள்ளாமல் பார்த்தியே, சொல்லாமல் கொள்ளாமல் எதனா நினைக்கலாமா, நினைக்கிற உரிமை மட்டும் உனக்கு எங்கேருந்துடா வந்தது இல்லை. எதை ஒன்றா நினச்சிக்கிற, என்ன ஒன்றா நினைக்கிற சனியை. ஒருத்தனை பற்றின புறத்தை பார்த்து நீ எப்படி ஒரு முடிவு எடுக்கலாம்.
இல்லை பூரா பையனும் நடிகனாச்சே, நடிக்கிறது தான் புறம்ன்றதே எப்படி நடிப்பான்? எல்லாம் சிவாஜி கணேசன் தான். நம்ம அவரை தான் ரொம்ப நடிகர்னு சுற்றி என்ன பண்ணுகிறான், அவார்டு கொடுத்துக்கிறோம். ஆனால் ஒருத்தரையும் உசாராக பாரு, உலகமாக நடிப்படா சாமின்னுவ. எப்படி ஒருத்தர் ஏந்த பேர் பத்தனுங்கிறான் எனக்கு தெரியவே இல்லை. இல்லை தூக்கத்தை விட்டு வெளியே வராமையே பத்துனே இருக்க முடியுது. அவனை விட ஒரு நடிகன் உண்டான்னு கேட்குறேன் நான். தூங்காமையே பத்துனுங்கிறான், எழுந்த பேருக்கும் பத்துனுங்கிறான். அவன் யார்? அவன் யாருக்காக நடிக்கிறான் சொல்ல? யாருன்னா பர்ஃபார்மன்ஸ் பார்த்து எதனா பரிசு தர போகிறாங்கன்னா கூட பரவாயில்ல. பெட்டில் சும்மா பார்த்துக்கிற உனக்கு என்ன பர்ஃபார்மன்ஸு, உனக்கு என்ன காசு தர போகிறாங்க, என்ன லாபம் உனக்கு? சரி நடிக்கிற ஏதோ மேக்கப் போட்டு இப்போ சச்சங்கத்துக்கு வந்துடும், பேண்ட்டு போட்டு போகலாம், மேட்சாக போட்டு போனால் நம்மளை மதிப்பாங்க, ஏதோ ஒரு நியாயங்குதுன்னெலாம். பத்துன்ட்டு ஏந்தாமல் பார்த்துக்கிறியே, தூங்குற மாதிரி வர பாவல் பண்ணிக்கிறியே, இன்னும் லாபம் உனக்கு? நடிக்கிறதுக்கு கூட ஒரு லாபம் இருக்குது தேவையில்லையான்னு கேட்குறேன் நான். இல்லை ஒன்று அது இத்து போன கதைக்குன்னு வச்சுக்கிற. ஒருத்தன் வந்து ஐயோ நான் அது மாதிரிலாம் ஆச்சரியப்பட்டேன். தாவோயிசன்னு ஒன்று சிங்கப்பூர்லேருந்து வந்து கற்று கொடுத்தாங்க. ஒருத்தர் ஆர்யவிஐன்னு ஒருத்தர், என்னையா பேர் சொல்லக்கூடாது தானே, ஆர்யவிஐனா நீ எதனா எடுத்துக்கலாம்ல, ராகவேந்திர அந்த மாதிரிலாம் என்ன ஒன்றா போய்க்கலாம். ஆர்யவிஐன்னு ஒருத்தர் அவ்வளோ பேச, ஒரு குடல் 16 மீட்ரு, அதுக்குள்ளே இவ்வளோலாம் போனால் என்ன அவன் கறியெல்லாம் போட்டால் ஜீரணம் ஆகாது அப்படிலாம் சொல்லிட்டு பேசிட்டு சைவம் தான் சரின்ட்டு வந்துட்டு வெளியே வந்து பிரியாணி சாப்பிடுவார். என்னங்க இது மாதிரி பேசிட்டு இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்றீங்களே அப்படின்னா அவங்களுக்கு அது யாருக்கே? அவருக்கு ஒளிஞ்சி மறைஞ்சியோ அட்டம் போட்டு உத்தமன் போல் பேசு. புரியுதா? நல்ல கணக்கை மாற்று, கல்ல கணக்கை ஏற்று, நல்ல நேரம் பார்த்து நண்பனையே மாற்று. பூரா பயிலும் நடிக்கிறதே வேலை வச்சுருந்தான். நம்ம யாரை பார்த்தாலும் நினைதான் ஆவான், ஒரு பயம் வந்துடும். ஐயோ அவன் எப்போ நடிக்கிறானோ இல்லை அப்படி தானே. நான் சொல்கிறேன் பயமே வரக்கூடாது, எல்லாமே நடிக்கிறாங்க. அப்போ நாமளும் என்ன பண்ணிட்டு போனா? ஓகே சரிங்க, நடிக்கிறது ஏற்ற மாதிரி பாரு. கடவுள் விஷயத்தில் அகம்புறம் வேற. உனக்கு கொடுக்கப்பட்ட உடல் கடவுளால் ஆனது. உனக்கு கொடுக்கப்பட்ட உடல் எதனால் ஆனது? நீ போடுற உடை உன் உடம்பை பாதுகாக்கிறதுக்காக. புரிஞ்சிக்கினேன்னா இந்த புறம் மற்றவனுக்காக இல்லைன்னு புரிஞ்சிச்சேன்னா என்ன பண்ணிக்கலாம்? நீ உன் துணியை எப்படி தேர்ந்தெடுக்கலாம்? உனக்கு புரியுதா? புறத்தை உன் உடல் உனக்கானது, அந்த பக்கம் உள்ளமும் உனக்கு தான். உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் பொருளை. இந்த புக்கெல்லாம் யாருக்கு அப்படிங்கன்னா உள்ளத்தை சரியாக ஆராய்ச்சி பண்ணி தனியாக புரிஞ்சவனுக்கு தான். நீ பண்ணி என்ன பண்ணுறது? கண்டதெல்லாம் நினச்சிக்கூடாது. அப்போது உள்ளத்தில் தெளிவாக இருக்கணும். ஆண் பெண்ணை பார்ப்பான், பெண் ஆணை பார்ப்பான். பணம்னாக்கா எல்லாருக்கும் ஆசை இருக்கும், சாப்பிட்ற பொருள்னா நாக்கு ஊறும். ஸ்வீட் இப்படி எடுத்துன்னு கிராஸ் பண்ண போனால் அந்த குழந்தை பார்த்துதுன்னா என்ன பண்ணுவான்? ஏன் இல்லைன்னா மூடி தான் எடுத்துன்னு போனோம். திருடுறது கிடையாது, ஆசைப்பட்டு. அது கூட குற்றம் தான். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அது கூட என்ன தான்? ஏன் குற்றம்? குழந்தை இது. அது முன்னாடி என்ன பண்ண முடியாது? நீங்கள் ஸ்வீட்லாம் எடுத்துக்கினே போகக்கூடாது. ஏன்? அது கேட்கும். எனக்கு ஒரு சாக்லேட்டு கேக்கு வெட்டுற வந்து நிற்கும் குழந்தைங்க சுற்றி, அப்படியே நெச்சு ஊறும். திருடணும் நோக்கம் இல்லை அதுக்கு. அந்த கேக்கு மேலே ஆசை, டக்குன்னு அந்த இதுவை எடுத்துக்கும். எப்படி பிள்ளைய வளர்த்து வச்சுக்கிறான் போய். யாருன்னா சொல்லி கொடுத்தா வளர்த்துப்பாங்க, யாருன்னா பார்த்தாங்கன்னா பிடிக்குன்னு. அது அட்ராக்ட் ஆகிருந்தது. அது ஏற்கனவே அந்த சாப்பிட்ட பொருள் அதுக்கு. அதனால் என்ன பண்ணிச்சு? அது எத்திச்சு. அந்த அகத்தில் என்ன இல்லை? திருடு தானோ? இல்லை, நீ தான் என்ன பண்ணணும்? எட்டாத தூரத்தில் வைக்கணும். இல்லை திறக்கும்போது குழந்தைங்கிட்ட தூக்கி வச்சுக்கணும், சொல்லணும். வெட்டி அங்கிள் கொடுப்பாங்க, அப்போது வாங்கி சாப்பிட்லான்னு ஒத்துக்கினா தான் ஆச்சு. குழந்தை ஒத்துக்குன்றதுலாம் கட்டாயம் கிடையாது. ஏன்? அது வெறி. அதுக்கு குற்றம் செய்கிற வெறி இல்லை. அது பார்க்கல சரியா? நான் அந்த குழந்தையா இருக்கும்போது அழுதுட்டுலாம் இருக்கிறேன். எல்லாம் பட்டாசு வெடிப்பாங்க. தப்பா என்ன? எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுக்காது தான் தப்பு. நான் என்ன புரிஞ்சுக்கணும் இதுலேருந்தே? என் பிள்ளை அது மாதிரி பார்க்கக்கூடாதுன்னு தான் புரிஞ்சுக்கணுமே தவிர எங்கள் அப்பனை குற்றம் சொல்லி எப்போ நான் முன்னேறுத்தே? புரியுது என்ன சொல்கிறது? ஏன் அவன் அகம் எப்படி தான் அப்படி தான். ஏன் அகம் எப்படின்னு யார் பார்க்கணும்? அகத்தை திருத்தினியானா புறத்தை பளிச்சுன்னு இருப்பேன்.
நான் அகம் திருந்தி தான் இப்படி வந்துக்கிறேன். நான் இந்த இடத்துக்கு வந்துக்கிறதுக்கு காரணம் என்னான்னு கேட்டால் என் அகம் என்ன பண்ணுது? திருத்தப்பட்டது. ஜாதி எனக்கு கிடையாது, ஆண் பெண் பேதம் எனக்கு கிடையாது. புரியுதா? உங்கள் ஒழுக்க முறை செல்லாது. அது நான் கிடையவே கிடையாது. எனக்கு கடவுள் தெரியும். எனக்கு என்ன தெரியும்? கடவுள் தெரியும். உனக்கு கடவுளை உணர்த்த முடியும். வெயிட் பண்ணி தான் ஆகணும். நான் சொல்கிறபடி கேட்டு தான் ஆகணும். நீ கீழ்ப்படிவியோ, ஒத்துப்பியோ, உணர்ந்துப்பியோ, இல்லை சரணாகதியாவியோ எனக்கு தெரியாது. என்ன கதி ஆனாலும் உன் இஷ்டம்தான். ஆனால் எனக்கு என்ன தெரியாது? ஒழுக்க போதனை பண்ண இவ்வளோ பேசுகிற ஒழுக்க, இதெல்லாம் ஒழுக்க போதனை கிடையாதுங்க. உங்களை நீங்களே ஒழுக்கமாக ஆக்கிக்கிறதுக்கான போதனை. என்னுடைய போதனை என்ன கிடையாது? என்னால் உன்னை இன்னும் ஒரு புளியை நாய் மாதிரி உங்களை நடத்த முடியாது என்னால். நீ மனிதன், நீ சொன்னால் புரிஞ்சு நடப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நாய் பூனை சிங்கெல்லாம் இங்கேருந்து ஓட்டுறோம். ஏன்? அதை நான் ஜூவில் வச்சு நத்தாது என் தப்பு. அந்த மாதிரி இதென்னா நான் பண்ணியிருக்கேன். நான் அப்புறமா ஜூ கட்டினா எப்படி இருக்கும் என்னுடைய இது? அவன் பொருட்காட்சி, இது சுற்றுலா காட்சி மாதிரி ஆகிடும். அப்படியே காட்ட முடியும். பாரு, இந்த ஜூவில் இதெல்லாம் இருக்குது, இது இந்த மாதிரியான குரங்குங்க, இதுங்கெல்லாம் இந்த மாதிரி எனக்கு ஒன்று ஆளாளுக்கு ஜூ கட்டினா ஏன் நிலமை என்ன ஆகும்? அந்த ஆள் நான் இல்லை. எங்கன்னா ஜூக்கு போய் நீ மாட்டி கட்டுறேன். ஆமாம், ஜூங்க இருக்குது நிறைய. ஜூ போனவுடனே வாழ்க்கை வேண்டதா சொல்லுங்க. அது ஒரு விதமான ஜூ. நீ என்ன பண்ணாங்க போனேன்னாக்கா உனக்கு அது வேலியெல்லாம் வச்சு வச்சுருப்பாங்க. நீ நினச்சிக்க அது வேலி இருக்காது. என்ன அது? இன்விசிபிள். அந்த வேலின்னா இன்விசிபிள். இன்விசிபிள்னா இல்லைன்னு நினச்சிக்க போகிற. இருக்கும். கிட்ட போனால் தான் சாக்கடிக்கும். அது வரைக்கும் தெரியாது. நீ பண்ணியா, நீ பண்ணியாக வாழ்ந்துங்கன்னா பிரச்சனை கிடையாது. அது கிட்ட போனால் தான் அது என்ன ஆகும்? சாக்கடிக்கும். நீ வாழ்க வளமுடன் வளமுடன் வாழ்க்கைன்னு சொல்லிப்பாரு. ஒன்றும் இல்லை, வாழ்க வளமுடன் சொல்கிற இடத்துல என்னன்னு சொல்லிப்பாரு? வளமுடன் வாழ்கன்னே சொல்லிப்பாரு. கூட்டத்தை கொடுத்து திரிவாங்க ஒன்று. ரெண்டும் ஒரே வார்த்தை தானேங்க. முன்ன பின்ன மாற்றி போட்டேன்னு சொல்லிப்பாரு. ஒத்துப்பான். போன உடனே எல்லாம் வாழ்க வளமுடன் வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க சொல்லிப்பாரு. நல்ல வார்த்தை தானே. இது கெட்ட வார்த்தையா? வாழ்க வேண்டுக்கான தான் உனக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுறேன். இந்த வார்த்தை இப்படி மாற்றி மட்டும் சொல்லிப்பாரு. ஒத்துக்கிறானா பாரு. ஏன் ஜூக்கு வந்து எப்படி இருக்குண்ணா? ஒரு பீஸை வச்சுன்னு அப்படி காட்டினா என்ன பண்ணணும்? அந்த திமிங்கலம் என்ன பண்ணுது? அந்த இது டால்ஃபின்னு அது போகிறான்னா என்ன பண்ணுங்க? நமக்கு வந்து ஷோ காமிச்சிக்கிறான்னு நினச்சிக்கிறோம். அது என்ன பண்ணுக்குது? அந்த மீனை எப்படா பிடிக்குதுன்னு போய் நிற்குது. நீ நினச்சிக்கிற தெரியல, அப்படியே வருது பாரு. நீ நினச்சிக்கிற. அவன் என்ன பண்ணி வச்சுக்கிறான்? அதை ஃபுல் ட்ரைன்டு. அது மாதிரி உன்னை வாழ்க வளமுடன் சொல்லி ட்ரெயின் பண்ணிட்டு போய் உன்னால் வளமுடன் வாழ்க சொல்லவே முடியாது. ஏன்? நீ ட்ரைனிங் ஆகலன்றான். இன்னும் உனக்கு பத்தாது தம்பி. உனக்கு என்ன அது? இன்னும் ஒரு 8 மாதம் ட்ரைனிங் கொடுத்து உனக்கு காட்டுவாங்க. உன்னை அகத்தை எனக்கு தெரியாது. அது வரைக்கும் பொறுத்துன்னு இருக்கணுமா? நம்ம வந்து வர கேட்பாங்களே, வரது முடியும் நொந்து போயிருப்படா. நீ வா, உனக்கு நோவடிக்கிறேன். நான் வருவேன். நீ இப்போ பேசு, இது மாதிரி பேசணும். மரியாதை இப்போ நான் இது உசாரா முந்திரி இல்லைன்னா கஷ்டம். நம்ம கியூபாக்கு போய்க்கலான்ற நான். இது மாதிரி புறத்தை சரி பண்ணிக்கலாம். புறந்தான் உனக்கு அகத்துக்கு இட்டு போகிறதுக்கு வழியாக இருக்கிறதுனால என்ன பண்ணேன்? புறத்தை ஒழுங்குபத்துன்றான். புறத்தெல்லாம் ஒழுங்குபத்துனா அகம் ஒன்றும் ஆகாதியா? நேரடியாகவே அகத்தை என்ன பண்ணேன்? ஒழுங்குபத்து. புறத்தை ஒழுங்குபத்து. அகத்தை அகமும் புறமும் ஒன்று கிடையாது. ரெண்டும் வேறு. 2 நாள் ஒன்றும் ஆக முடியாது. உள்ளேருந்து வெளியே புறத்தை சரி பண்ண முடியாது, புறத்துலேருந்து உள்ள. ஏன்னா புறம்ன்றதே கற்றுக்குது. அப்படி தானே? தூங்கும்போது நீ எப்படி இந்த துணி எப்படி போட்டுருந்தேன்னு சொல்லுவே என்ன? தூங்கும்போது நல்லா இன் பண்ணி டைன்லாம் போட்டு அது பேர் தூக்கமா? இது தெரியாது. அழகியலை இல்லை. எனக்கு என்ன கூட ஒரு பையன் இருப்பான், பால் ஊற்றுற பையன். காலையில் எழுந்துக்கிற ஏண்டான்னு கேட்டேன். பால் ஊற்ற போகும்போதெல்லாம் பாவடை தூக்கி நிற்பாங்க. பார்ப்பேன் நான். பக்குஞ்சி அவன் பேர் நான் சொல்ல மாட்டேன். ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு சொன்னான் அவன். என்னடா நீ மட்டும் ஏன்டா காலைல சீக்கிரமாக எழுந்துக்கிற, பால் ஏன்டா ஊற்ற போகிற, உனக்கு என்னடா என்ன லேட்டாக இருந்தால் எங்கள் அப்பா போயிடுவார். இப்போ பார்க்குறவங்களுக்கெல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க அவனை? பையன் எவ்வளோ பொறுப்பாக காலைல பால் ஊற்றுறான்னு. அவன் பால் ஊற்ற போகுது எதுக்கு? ஒரு நோக்கம் எப்படி தான் இருக்குது. இதெல்லாம் நான் அனுபவிச்சுட்டு வந்துக்கிறேங்க. இதெல்லாம் என்னுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியில் இதெல்லாம் இருக்குது. என் குழந்தையாக இருக்கும்போது நான் 5வது 6வது படிக்கிற காலத்துலேயே இது மாதிரி ஆளுங்களாம் நான் பார்த்துட்டு வந்துக்கிறேன். அது வந்து நம்ம வீட்டு பொம்பளைங்க படுக்கும்போது தூங்கும்போது எப்படி இருப்பான்? இப்போ பால்காரன் வந்து என்ன பண்ணுவான்? ஒருத்தர் சொன்னார், மொட்டை மாடி கட்டி போட்டிக்கு வைக்கக்கூடாது,
தலை சீவுற சாக்கில் போகிற வரவங்கள பார்த்துன்னு இருப்பான்னாரு. பக்குஞ்சு எனக்கு. உடனே போட்டிக்க ஏன் வைக்கக்கூடாது, மேலே ரோட்டில் போய் இன்னும் தலை வாங்குற சாக்கில் என்ன பண்ணிப்பாலாம். அவர் பொம்பளைகளை பற்றின அபிப்பிராயம் எப்படி வச்சுக்கிறார் பார்த்தியா. அட இந்த மாதிரி கேடு கட்ட பேச்சுங்களெல்லாம் நான் கேட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்ல வார்த்தை மாதிரி தானே இருக்குது. இந்த மாதிரி மனிதர்களெல்லாம் நான் சந்திச்சிருக்கிறேன். ஸோ புறம் ஒரு மாதிரியும் அகம் ஒரு மாதிரியும் அசிங்கசியமாகவும் இருக்கும். நான் உனக்கு சொல்கிறேன், புறத்தை பற்றினா நீ அக்கறை எடுத்துக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. விட்டுரு. அகத்து மேலே அக்கறையாரு. ஏன்னா கடவுள் வாழ்கிற இடம் உள்ள, வெளியே இல்லை. கடவுள் எங்கே இருக்குது? உனக்குள்ள. உன் அகத்தை சுத்தம் மொத்தணும். இது ஒரு குப்பைன்றாருங்க, இது ஒரு குப்பை அப்படின்னா நம்ம எங்கே உட்காந்துன்னு பேசிக்கிற குப்பைன்ட்டு? எங்கேருந்து பேசுகிற? எங்கேருந்து? அது குப்பையா? இது சொல்கிற உனக்கு கொட்ட தேவையில்ல, குப்பைன்றானே உனக்கு அவமானமாக இருக்க தேவையில்ல. இல்லை நீ உனக்கு குப்பையாக இருக்கணும். குப்பை கூப்பிட்டு மூத்திரம் மாயில் போய வேண்டியது தானே. குப்பை மேலே மூத்திரம் பெஞ்சா கம்முன்னு இருக்குமா? கோபம் வருது. அகத்துக்கு தெரியுது அது என் உடம்புன்னு. அகத்துக்கு என்ன தெரியுது? என் உடம்புன்னு. ஆனால் புறத்தை சொல்லி சொல்லி அது உடம்பு நீ இல்லைன்னு சொல்லி சொல்லி உன்னை ஏமாற்ற பார்க்குறான். நீ நானே அங்கே அகம்புறம்னாக்கா உடம்பும் உள்ளமும், வெளியே புறத்தை இருக்கிற அகம்புறம்னா உடம்பும் உடையும். எல்லாத்தையுமே சரியாக வச்சுன்னா 3 தான். உள்ளத்தை சரியாக வச்சுன்னா உடம்பு சரியாக இருக்கும். உடம்பு சரியாக இருந்தால் உடுப்போம் சரியாக இருக்கும். பார்க்குறவங்களுக்கு அது சரியில்லாத மாதிரி தெரியும். யாருக்கு தெரியும்? பார்க்குறவங்களுக்கு அது சரியாக இருக்கும். என்ன தான் உனக்கு புடவை கட்டு ஜாக்கெட்டு போட்டுன்னு சொல்லி கொடுத்தா கூட குளிர் வந்தால் கோட்டு போட்டு ஏன் மொத்தமாக முடியணுன்னு கேட்குறேன். அப்போ நீ ஸ்டைலாக போட்ட ஜாக்கெட்டு எங்க? இடுப்பு தேர்ற மாதிரி கட்டின புடவை எங்க? என்ன பண்ண? ரெண்டையும் விட்டு அது இத்து போன கோட்டு, பழைய கோட்டை அந்த கூட போட்டு பின்னும் ஏன் கூட்டின்னு வந்துக்கிற? ஏன்? உடம்புக்கு என்ன தெரியுது? குளிருது, ஸ்டைலெல்லாம் மயிருக்கும் உதவாது. என்ன பண்ணலாம்? போத்திக்கலாம். அப்போ உடம்பு புசியாளி தான். உடம்பு புசி அந்த உள்ளத்தை திருத்திடும். குளிருது சனினை போடுறி அப்படின்னோம். புரியுதா? உடம்பு உள்ளத்தை திருத்தம். உள்ளம் உடம்பை பராமரிக்க கற்றுக்கிச்சேன்னா இன்னும் நல்லா இருப்பேன். இப்போ உள்ளம் எதை செய்யணும்னா உடம்பை பராமரிக்கணும். அதுக்கப்புறமா உடுப்பையும் பராமரின்னு சொல்லி கொடுத்துக்கிறான் நம்ம அக்கா. நான் கந்தையானாலும் கூடானாலும் ஏன் குளிச்சுட்டு குடிக்கணும்? குளிச்சுட்டு குடிக்க போகிறது எதுக்குன்னா உடம்பு. அதனால் உடம்பை சுத்தம் பண்ணிட்டு உள்ளத்துக்கு கொடு. சரியா? உடம்பை பராமரிக்கிறதுக்காக என்ன பண்ணேன்? நல்ல உடுப்பை போடு. அங்கே ஃபேக்ட்ரிலாம் அப்படியே மொரன்னு இருக்கும். அந்த வேர்வை வந்து அந்த பையில சுட்டாவில் தீக்கு துணியை போட்டு மொரன்னு இருக்கும். நல்ல ட்ரெஸ் போட்டுன்னு வருவான். சென்ட்டெல்லாம் வச்சு எடுத்து சுற்றி கபோர்டில் வச்சுட்டு அந்த மொரமொரு ட்ரெஸ் எடுத்து போட்டுன்னு வேலை செஞ்சுட்டு திரும்ப போவான். திரும்ப ட்ரெஸ் போட்டு அது மொரமொரு ட்ரெஸ் அதில் போட்டு அதில் என்ன தோல் ஆல்மா ஸ்கின் டிசீஸ்ன்னுவான். ஏனால் வந்ததே. அதாவது வெளியே போகிறதுக்கு ட்ரெஸ் போட்டுக்கிறேன்னு நினச்சிக்கிறான். ட்ரெஸ்ஸு சுத்தமாக துவச்சி போகிறதுக்கு மற்றவங்க பார்க்கறதுக்கு இல்லைங்க. நமக்கு துணி யாருக்கே? நம்ம உடம்புக்கு. புரிஞ்சிச்சேன்னா அகத்தியம் புறத்தியா சரியாக வச்சுக்கலாம். புறத்தை எதுன்னு உடம்புன்னு சொல்லி அகத்தை திருத்ததா சொல்லி நச்சுன்னுக்கிற. வாழ்க்கை வெண்டைக்காய் சொல்கிறதுனாலையோ, நமச்சிவாயன்னு பொய்யா சொல்கிறதுனாலையோ, அல்லாஹு அக்பர்னு பொய்யா சொல்கிறதுனாலையோ, இல்லை அல்லுலியான்னு பொய்யா சொல்கிறதுனாலையோ ஒன்றும் ஆக போகிறது இல்லை. மனசார என்ன பண்ணேன்? உட்காரும்போது சொல்லுன்றேன் நான். யார? கடவுளை. என்னையா அசிங்கமாக சொல்கிறியே? அப்போ தான் நீ தான் நினைக்கிற. ஒருத்தன் சாமி கும்பிட்டுருந்துக்கிறாயா, வாழ்க்கையில் முன்னேறவே இல்லை. டெய்லியும் பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணிக்கிறான், முன்னேறவே இல்லை. அந்த கிருஷ்ண பொம்மையை தூக்கி போய் பரண்டையில் வச்சுட்டான். எங்கே வச்சுட்டான்? பரண்டையில் வச்சுட்டான். வாழ்க்கையில் நல்லா இருக்கிறான். என்னடா நான் கேட்குறான், இந்த பொம்மை சொல்லுது நீ கீழே வச்சிருக்கும்போது சும்மா தாண்டா கற்பம் கொடுத்திருந்த, எத்தனை மேலே வைக்கும்போது தான் உண்மையிலேயே நான் கிருஷ்ணன் நினச்சின்னு மேலே வச்சேன். அது முன்னாடி என்ன நினச்சிருந்த? நீ என்ன பொம்மை ஏதோ பூஜை பண்ணேன்னு எல்லாரும் பண்ணியிருந்த. நீ திட்டும்போது தான் என்ன பண்ணேன்னு உண்மையிலேயே இது கிருஷ்ணன், இவன் நம்ம நல்லது பண்ணலன்னு நினச்சே. அப்போ தான் நீ என்ன நினச்ச? அதை கிருஷ்ணனே நினச்ச. நீ பணியில் வைக்கும்போது தான் என்னென்ன நினச்சி வச்ச? இது எனக்கு வாழ்க்கையில் உதவிலையே, இந்த கிருஷ்ணன் உதவ மாட்டேன்றானேன்னு எனக்கு கிருஷ்ணன் 10 வாட்டி சொன்னேன். அதுக்கு முன்னாடி என்ன தான் சொல்லியிருந்த? பொம்மைன்னு சொல்லியிருந்த. இப்போ தான் என்ன சொன்னுங்கிற? கிருஷ்ணன் சொல்கிறேன்ட்டு. புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியலனாலும் பரவாயில்ல, புரியலனாலும்
பரவாயில்ல, நினப்பு தான் மேட்ரு. உள்ளந்தான் சரியாக இருக்கணும். உள்ளத்துக்கு ஒன்று சொல்லி வை, கடவுள் விசேஷம் என்னை படைச்சது, நான் ஒரு விசேஷம் கடவுள் படைச்சது. புரியுதா நான் சொல்கிறேன்? நான் ஒரு விசேஷம். வாழ்ந்துட்டு போ, அகத்தில் தெளிவாக இரு. கற்றுக்கிறதுல தப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கசடு இருக்கும். கட்டுறது போதாதுன்னு இரு, கட்டுறது போதாதுன்னு இரு. நான் ஒன்றும் அறிவாளி ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லு. ஏன்னா புலன்கள் எப்போனாலும் மங்கிடும், புலன்கள் எப்போனாலும் மங்கிடும். காது கேட்காம போயிடும், கண் தெரியாமல் போயிடும், நான் ருசி அறியாமல் போயிடும், மூக்கு சுவாசின்னு இருக்கும் ஆனால் வாசம் இல்லாமல் போயிடும். மூக்கு தன் வேலையை எழுந்துச்சுன்னா நீ செத்துட்டேன்னு அர்த்தம். கண் செயலிருந்து வாழ்ந்துடலாம், காது செயலிருந்து வாழ்ந்துடலாம், நாக்கு செயலிருந்து கூட புள்ளைகளை தள்ளி வாழ்ந்துடலாம். சுவாசம் செயலிருந்து வாழ முடியாது. சுவாசம் வேலை செய்யலைன்னா மூஞ்சிச்சு. ஸோ அந்த அகத்தோட சுவாசம் சரியாக இருக்குது. பயிற்சி இருக்குது என்கிட்ட, அகத்தை சரி பண்ணுறதுக்கு பயிற்சி முறைகள் இருக்குது. அப்படி தான் நீ என்ன பண்ண முடியும், அகத்தை சரி பண்ண முடியும். அப்படி சரி பண்ண அகம் தான் அழகாக இருக்கும். அதோட இது தான் இதெல்லாம். அவன் அந்த அகத்தை தான் சொன்னான், எண்ணமிடுற அகத்தை சொல்ல. எண்ணம் இல்லாத ஒரு அகம் இருக்குது இல்லை, அதுக்கான பயிற்சி செஞ்சால் முகம் எப்படி தான் இருக்கும், பொலிவாகவும் அழகாகவும் தெளிவாகவும் தான் இருக்கும். அதை தான் அவன் சொன்னான். அகத்தின் அழகு முகத்தில் சொன்னது எதைன்னு கேட்டிங்கன்னா, யோக சாதனை செஞ்சு மகத்தை என்னான்னு கண்டுபிடிச்சி எண்ணம் இல்லாத அகமாகி அதை சரி பண்ணணும், முகம்தான் எப்படி இருக்கான், அழகாக இருக்கும்னு சொன்னான். நீங்கள் பாட்டுன்னு மேக்கப் பவுடர் பூசின முகம்னு அர்த்தம் ஆகாது. புரிஞ்சுக்கோங்க, வேற ஒரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நான் எப்போதும் சொல்கிறது இதுதான், எப்போதும் எப்படி இருங்க, இன்பமாக கொண்டாட்டமாக இருங்க, நல்லா இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.